கட்சியினுடைய மாநில குழு முடிவின் அடிப்படையில் இந்த நேரலை நிகழ்ச்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை எல்லாம் நேரடியாக சந்திக்க முடியாத போது நேரலை மூலம் உங்களோடு கட்சியினுடைய முடிவுகளை கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு அடுத்த வாய்ப்புக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாடும் நாட்டு மக்களும் நாமும் ஒரு அசாதாரணமான சூழலை சந்திச்சுட்டு இருக்கிறோம். கொரோனா ஊரடங்கு கடந்த 6 மாத காலத்துல மக்களின் வாழ்க்கைய செதைச்சிடுச்சு. இத்தகைய சூழல்லையும் கட்சியினுடைய மத்திய குழு ஆன்லைன்ல கடந்த மாதம் 25, 26 தேதிகளில் கூடியது. கொரோனா ஊரடங்கு இல்லை என்றால் ஏப்ரல் மாதத்துல மத்திய குழு கூட்டம் நடந்திருக்கணும். கொரோனா ஊரடங்கு காலத்தாலதான் 6 மாதங்களுக்கு பிறகு கட்சியுடைய மத்திய குழு கூட்டம் என்பது நடந்தது. அடுத்து தடுப்பூசி அல்லது கொரோனாவுக்கு உரிய மருந்து வருகிற வரையில இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்பது தொடரும். சமூக விலகல், மாஸ்க் அணிவது, அவ்வப்பொழுது கை கழுவிக்கொள்வது, இப்படிப்பட்ட சூழல்ல தான் நாம செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கும். அடுத்து தடுப்பூசி வந்தால் கூட அடுத்த சில காலங்களுக்கு நாம மாஸ்க் அணிகிறது அல்லது மனித இடைவெளி இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கு. ஆனா இந்த காலத்துல கொரோனா ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு முரட்டுத்தனமாவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்துல முடங்கி கிடக்கவும் கூடாது. கட்சியினுடைய எல்லா மட்டத்திலையும் அரசியல் தலைமை குழு துவங்கி கட்சியினுடைய அடிப்படை கிளைகள் வரையில் நம்ம இயங்கணும், செயல்பட்டு இருக்கணும். அது இன்றைய அரசியல் தேவையாக இருக்கு. 2 நாள் கூடிய கட்சியினுடைய மத்திய குழு முடிவுகளை விளக்குகிற போது அதுல ஒரு தோழர்களுக்கு ஃபாலோ பண்றதுக்காக 5 பிரிவுகளாக பொதுவாக அதை பிரிச்சு நான் விளக்குறேன். 1 சர்வதேச நிலைமை, 2 தேசிய நிலைமை, 3 அண்டை நாடுகளோடு இந்திய அரசுக்கு இருக்கக்கூடிய உறவு அல்லது பிரச்சனைகள், 4 சில ஸ்தாபன கடமைகள், ஸ்தாபன செயல்பாடு சம்பந்தமாக, 5வதாக இன்றைய சூழலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைக்கும் கோரிக்கைகள், அதன் மீதான இயக்கங்கள், போராட்டங்கள். 5 தலைப்புகள்ல கட்சியுடைய மத்திய குழு முடிவுகளை தோழர்களுக்கு விளக்கலாம் நினைக்கிறேன். அதுல குறிப்பா இன்னைக்கு கொரோனா என்பது உலக அளவுல 1,80,00,000 தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேர் கொரோனா தொற்றால இறந்திருக்கிறாங்க உலக அளவில். இந்த கொரோனா தொற்று அதனால் ஏற்படக்கூடிய மரணங்கள் உலகம் முழுவதும் மக்களுடைய சமூக, பொருளாதார, அரசியல், கலாச்சார வாழ்க்கையை கடுமையாக பாதிச்சிருக்கு. அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சாரத்தின் மீது கொரோனா ஊரடங்கு மிகப்பெரிய தாக்கத்தை, மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த கொரோனா பாதிப்பு என்பது உலகம் பூரா எல்லா நாடுகளையும் பாதிச்சிருக்கு. ஆனால் குறிப்பாக
உலகத்திலேயே மிகவும் வளர்ச்சி அடைந்த முதலாளித்த நாடுகளில் கூடுதலான கடுமையான பாதிப்பு உருவாக்கி இருக்கு. உலகத்துல நம்பர் 1 வல்லரசு அமெரிக்கா. ஆனா அமெரிக்காவில் கொரோனால பாதிக்கப்பட்டவர்கள் 47 லட்சம் பேர். கொரோனா தொற்றால் மரணம் அடைந்தவர்கள் 1.5 லட்சம் பேர். அடுத்து பிரேசில் தொற்று பாதிக்கப்பட்ட 27 லட்சம் பேர். கொரோனாவில் இறந்தவங்க 93,000. கொரோனா பாதிப்புல இந்தியா 3வது இடத்துல வருது உலகத்துல. இன்று மாலை வரை கிடைத்த தகவலின் அடிப்படையில இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் 18 லட்சம் பேர், இறந்தவர்கள் 38,000 பேர். நம்பர் 1 அமெரிக்கா, நம்பர் 2 பிரேசில், நம்பர் 3 இந்தியா. இதுல என்ன விஷயம் சொன்னா, இந்த 3 நாட்டு அதிபர்கள் இருக்காங்கல்ல, ட்ரம்ப், பிரேசில் அதிபர் போல்சனரோ, இந்திய பிரைம் மினிஸ்டர் மோடி, 3 பேர் பிரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் 26ஆம் தேதி இந்திய அந்த குடியரசு தினத்துக்கு சிறப்பு விருந்தினராக அந்த பிரேசில் அதிபர் போல்சனரோ அழைக்கப்பட்டார், வந்தார்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது 3வது இடத்துல இந்த 4வது இடத்துல பிரிட்டன், ஒரு காலத்துல உலகத்தையே ஆட்டி படைச்ச ஆதிக்கம் செலுத்திய அரசு. அடுத்து பிரான்ஸ். பிரிட்டன்ல இதுவரையில கொரோனா தொற்றால 48,000 பேர் இறந்திருக்கிறாங்க. பிரான்ஸ்ல 30,000 பேர் இருந்திருக்கிறாங்க. அடுத்து பல முதலாளித்த நாடுகள் பட்டியல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஏன் முதலாளித்த நாடுகள்ல தொற்று அதிகமாயிருக்கு, ஏன் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? தொற்றால் இறந்தவர்கள் உலகம் முழுவதும் 8 லட்சம் பேர், 7 லட்சம் பேருன்னா 1.5 லட்சம் பேர் அமெரிக்காவில், கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் பிரேசில்ல, 48,000 பேர் பிரிட்டன், பிரான்ஸ் 30,000. இதுக்கு என்ன காரணம்? ஏன் முதலாளித்த நாடுகளுடைய பாதிப்பு அல்ல மரணம் என்பது ஏன் அதிகமாயிட்டு இருக்கு, ஏன் தடுக்க முடியல? இது ஒரு முக்கியமான காரணம். அமெரிக்கா உள்ளிட்ட முதலாளித்துவ நாடுகளில் அந்த அரசுகள் அமலாக்கிய நவீன தாராளமய பொருளாதார கொள்கை, அதுதான் முக்கியமான காரணம். சர்வதேச நிதி மூலத்தினுடைய தலைமையில் அல்லது வழிகாட்டு அமலாக்கப்படக்கூடிய நவீன தாராளமய பொருளாதார கொள்கை அமலாக்கத்தினால் அந்த நாடுகளில் பொது சுகாதாரம் உள்ளிட்ட மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த வேலையை தனியார் கொடுத்துட்டாங்க. சுகாதார வசதி தனியார் மயம், கல்வி தனியார் மயம். அப்ப அந்த நாடு முதலாளித்த நாடு, பப்ளிக் சர்வீசஸ், பொது சேவைகள், அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்தையும் தனியார் மயமாக்கிய காரணத்தால பொது சுகாதாரம் புறக்கணிக்கப்பட்டு, குறிப்பாக இந்த வளர்ச்சியடைந்த மேலை நாடுகளில் கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. அதே போல மரணமும் அதிகமாயிருக்கு. முக்கியமான காரணம், அந்த முதலாளித்த நாடுகள் கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கை, அந்த நவீன தாராளமய பொருளாதார கொள்கைக்கு மக்கள் நலனில் அக்கறை கிடையாது. கார்ப்பரேட் கம்பெனிகள் லாபம் மட்டுமே தான் நோக்கம். அத்தகைய கொள்கை அமலாக்கப்பட்ட காரணத்தாலதான் அங்க ஒரு கடுமையான பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. பொது சுகாதாரம் புறக்கணிக்கப்பட்டதுன்னு சொன்னேன். அநேகமா அந்த முதலாளித்த நாடுகள்ல சுகாதாரம் என்பது தனியார் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு விட்டுட்டாங்க, பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். மருத்துவம் என்பது தனியார் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் விட்டுட்டாங்க. அப்ப கொரோனா வரும்போது மக்கள் பாதிக்கப்படுகிற போது பொது சுகாதாரம் தனியார் மயமாக்கப்பட்டதும் புறக்கணிக்கப்பட்டதும், பொது மருத்துவம் தனியார் மயமாக்கப்பட்டதும், இதால இந்த நாடுகள்ல அமெரிக்கா, பிரான்ஸ், இத்தாலி, பிரேசில் இதெல்லாம் கடுமையான பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த நேரத்தோழர்கள் கவனிக்க வேண்டியது, கொரோனா தொற்றால்
மேலை நாடுகள் வளர்ச்சியடைந்த முதலாளித்துவம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது சோசியலிச நாடுகளில் அந்த கொரோனா தொற்றை தடுக்கிறதுல, பாதிப்பை குறைக்கிறதுல சோசியலிச நாடுகள் சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்றன. அமெரிக்காவில் ஏற்பட்ட பாதிப்பு சைனாவில் இல்லை, பிரேசில் ஏற்பட்ட பாதிப்பு மற்ற சோசியலிச நாடுகள் இல்லை. அது ஏன்? தோழர்களே, நாமெல்லாம் கம்யூனிஸ்டா இருப்பதற்கு பெருமைப்படணும். சைனா கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவங்க 90,000 பேர், இறப்பு 4,000 பேர். வியட்நாம்ல கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மொத்தமே 621 பேர், மரணம் என்பது 6. கியூபா 1,15,00,000 மக்கள், 1,15,00,000 1.5 கோடி மக்கள் தொகை கொண்ட சின்ன நாடு. தொற்று 2,646 பேருக்கு, இறப்பு 87 பேருக்கு. லாவோஸ்ல கொரோனாவில யாரும் இறக்கல. அதே மாதிரி வடகொரியாவில யாரும் இறக்கல. ஏன்? என்ன காரணம்? வியட்நாம் அதனுடைய மக்கள் தொகை 9 கோடி. இங்கிலாந்தை விட, பிரான்ஸை விட அதிகமான மக்கள் தொகை கொண்ட வியட்நாம்ல தொற்றும் குறைவாக இருக்குது. மத்திய குழு கூட்டம் நடக்கிற காலத்துல அங்க இறப்பே இல்லை. இப்ப இன்னைக்கு கிடைச்ச தகவல் ஒரு 6 பேர் இறந்திருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. எப்படி முடிஞ்சது? இந்தியாவுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி ஆளக்கூடிய பினராயி முதலமைச்சர் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துல ஒப்பீட்டளவுல கொரோனா தொற்று என்பது தொற்றும் மரணமும் குறைவாக இருக்கிறது. இது என்ன காரணம்? மார்ச் மாசம் 31 தமிழ்நாட்டுல கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் 124. அதே மார்ச் 31 கேரளாவில் பாதிக்கப்பட்ட 241. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு கேரளா ஒப்பிட்டு பாருங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தோழர்களே, ஒரு மார்க்சிய லெனினிய இந்த கொள்கையின் அடிப்படையில், தத்துவத்தின் அடிப்படையில், வழிகாட்டு அடிப்படையில் செயல்படக்கூடிய சோசியலிச நாடுகளில் அந்த நாடுகள் அரசுகள் கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கை என்பது மனித முகம் கொண்டது. மக்கள் நலனை காப்பதற்கான கொள்கை அங்கு அமலாக்கப்படுகிறது. ஆனா முதலாளித்த நாடுகளில் கார்பரேட் நலன்தான் முக்கியம். ஆனா சோசியலிச நாடுகளில் மக்கள் நலன்தான் முக்கியம். அப்படிப்பட்ட கொள்கை அமலாக்கப்பட்ட காரணத்தால் தான் சைனாவில, வியட்நாம்ல, கியூபாவில, லாவோஸ்ல அல்லது வடகொரியாவில தொற்றும் குறைவு, மரணமும் குறைவு. தோழர்களே, இந்த நேரத்துல நான் சொல்ல விரும்புறது, மார்க்சிசம் இஸ் எ கிரியேட்டிவ் சயின்ஸ். மார்க்சிய கொள்கை என்பது ஒரு படைப்பாற்றல் மிக்க தத்துவம், படைப்பாற்றல் மிக்க அறிவியல். அதுதான் சோசியலிஸ்ட் நாடுகளில் ஒரு மக்கள் நலன் சார்ந்த, மக்கள் நலனில் அக்கறை உள்ள அந்த கொள்கைக்கு கடைபிடிக்கப்படுவதும் தொற்று குறைக்கப்படுவதும் முக்கியமா இருக்கு. இந்த முதலாளித்த நாடுகள்ல அடிப்படையாக அடுத்தடுத்து ஒரு கொள்ளை நோய் தொற்று வருமா, பேண்டமிக் வருமா, கொரோனா மாதிரி தொற்று வருமா, அதை பற்றி ஆராய்ச்சி செய்வது, அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்வது, அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு முதலாளித்த நாடுகள், மேலை நாடுகள்ல மூலதனம் போட மாட்டாங்க, செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா சோசியலிஸ்ட் நாடுகளில் நேர்மாறாக மக்கள் நலனுக்காக செயல்படக்கூடிய அரசு என்ற காரணத்தாலதான் கொரோனா தொற்றையும் குறைக்க முடிஞ்சது, பாதிப்பு குறைக்க முடிஞ்ச. தோழர்களை நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது. நான் கேரளா சொன்னேன். கேரளா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வரம்புக்குட்பட்ட, அதிகாரத்துக்குட்பட்ட செயல்படக்கூடிய ஒரு மாநில அரசு. இந்தியாவிலே முதல் தொற்று ஜனவரி மாசம் 30 கேரளாவில தான். அந்த அரசாங்கம் என்ன செஞ்சாங்க? சைனாவில இப்படி கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் உலகம் முழுவதும் செல்கிற போது, உலக சுகாதார நிறுவனம், உலக நாடுகளை எச்சரித்த போது, கேரள அரசாங்கம், இடது ஜனநாயக அரசாங்கம், பினராயி விஜயன் தலைமையிலான அரசாங்கம், சுகாதாரத்துறை அமைச்சர் சைலஜா டீச்சர் உள்பட வல்லுநர்களை, டாக்டர் அழைத்து
இங்க சைனாவில் பாதிச்சிருக்கிற கொரோனா இந்தியாவை பாதிக்குமா? சைனாவில் படிக்கிற மாணவர்கள் இந்தியாவுக்கு கேரளாவுக்கு திரும்பி வருவாங்களே என்று கேட்டபோது பாதிக்கும் என்று டாக்டர்கள் சொன்ன பிறகுதான் தோழர்களே முதல் தொற்று ஏற்பட்டது ஜனவரி மாசம் 30ஆம் தேதி. ஆனால் ஜனவரி மாசம் 24ஆம் தேதியே கொரோனா தடுப்புக்காக ஒரு கண்ட்ரோல் ரூமை ஏற்பாடு செஞ்சு பணிகளை துவக்கிட்டாங்க. இந்தியாவில எல்லா மாநிலங்களை விட முதல்ல ஊரடங்கு அறிவிச்சது கேரளாவில. 20,000 கோடி ரூபாய் ஊரடங்கு அறிவித்தால் மட்டும் போதாது, ஊரடங்கு பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்காக, அவர்களை பாதுகாப்பதற்காக 20,000 கோடி ரூபாய் அந்த திட்டத்தை அறிவிச்சாங்க. எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு கேரளா மாடல் கொரோனா தொற்றை குறைத்ததும் பாதிப்பு குறைச்சதும் கேரளா மாடல், கேரளா முன்மாதிரியே உலகமே பாராட்டு. சொல்ல போனா ஐநா மன்றத்துல அந்த மாநில சுகாதாரத்தை அமைச்சர் சைலஜா டீச்சர் பேச வச்சாங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணியை கேரளாவில அந்த அரசு செஞ்சிருக்கு. இப்ப மீண்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் வெளிநாட்டுல இருந்து வெளி மாநில இருந்து கேரளாவுக்கு திரும்பி வருகிற போது ஒரு செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கொரோனா தொற்று என்பது இருக்கு. மாநில முதலமைச்சர் சொன்னார், இதுவரையில் சமாளிச்சிருக்கிறோம், தொற்றையும் தடுத்திருக்கிறோம், இறப்பையும் தடுத்திருக்கிறோம், ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் என்று. இப்ப வெளியில 5 லட்சம் வராங்கன்னா அடுத்து கொஞ்சம் கொரோனா தொற்று கூடுதல் ஆயிருந்தாலும் அதையும் தடுப்பதற்கு நடவடிக்கை கேரளா அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இந்த கொரோனா தொற்று தடுக்கிறதுல, மக்களை பாதுகாக்கிறதுல முதலாளித்து நாடுகள், சோசியலிஸ்ட் நாடுகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. அடுத்த சர்வதேச அளவு முக்கியமான அம்சம் உலக முதலாளித்த பொருளாதாரம். உலக முதலாளித்த பொருளாதாரம் இன்னைக்கு எப்படி இருக்கு? இந்த கொரோனா தொற்றுக்கு முன்னதாகவே கட்சியுடைய மத்திய குழு சொல்லியிருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அமெரிக்கா உள்ளிட்ட முதலாளித்த நாடுகளில் ஒரு தொழில் மந்தம் என்பது கொரோனா தொற்றுக்கு முன்னதாகவே இருந்தது. 2008 ஏற்பட்ட நெருக்கடியிலிருந்து இந்த முதலாளித்த நாடுகள் மீண்டு வரல. ஆனா கொரோனா தொற்று பிறகு கடுமையான நெருக்கடியில அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்ல சொல்ல போனா பொருளாதார வளர்ச்சியில வீழ்ச்சியே ஏற்படும் என்பதுதான் வல்லுநர்கள் சொல்லக்கூடிய தகவல். அமெரிக்காவில இந்த காலத்துல கொரோனா தொற்றால ஊரடங்கால இந்த காலத்துல உலக வங்கி என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்க பொருளாதாரனுடைய ஜிடிபி வளர்ச்சி என்பது 6% மைனஸுக்கு போகும். ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார வளர்ச்சியில 9% மைனஸுக்கு போகும். அப்ப உலக அளவில் வர்த்தகம், வேர்ல்டு ட்ரேட் என்பது, உலக வணிகம் என்பது 30% சரிவு ஏற்படும். இப்படி இந்த கொரோனா முதலாளித்த நாடுகள்ல கடுமையான பாதிப்பு என்பது ஏற்கனவே நெருக்கடியா இருக்கு. மேலும் ஆழமான நெருக்கடியில அந்த நாடுகள் சிக்கக்கூடிய, அந்த வளர்ச்சி சரிவு ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது தான் இன்னைக்கு வல்லுநர்கள் சொல்றாங்க. இதால அந்த முதலாளித்த நாடுகள்ல அடுத்தடுத்து வறுமை அதிகரிக்கக்கூடிய ஆபத்து இருக்கு, வேலையின்மை அதிகரிக்கக்கூடிய ஆபத்து இருக்கு. உலக தொழிலாளர் ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட உலக அளவில் நிறுவனங்களில் அல்லது வேறு சில பணி வேலை செய்து வந்த பாதி பேருக்கு வேலை இழந்திருக்கிறாங்க என்பது தகவல் வந்துட்டு இருக்கு. உலக அளவில் வறுமை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, வேலையின்மை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல்ல கூட உலகத்தில் இருக்கக்கூடிய 25 பெரும் பணக்காரர்கள் அவங்களுடைய லாபம் இந்த பேரில் அதிகரிச்சிருக்கு. உலகமே நெருக்கடியில் இருந்தாலும், மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாலும், எப்படி கார்பரேட் கம்பெனிஸ் அந்த உலக 25 பெரிய பணக்காரர்கள் லாபம் அதிகரிச்சிருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு புள்ளிவரம் என்ன சொல்லுதுன்னா, $255 பில்லியன் அவங்களுடைய லாபம் என்பது லாபம் அதிகரிச்சிருக்கு. $255 பில்லியன் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 19,12,500 கோடி ரூபாய். இந்த அதாவது மார்ச் 23 துவங்கி மே 23 வரல 2 மாதத்துல 25 பணக்காரோட சொத்து என்பது கிட்டத்தட்ட 19,12,500 கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்குன்னா, எப்படி கொரோனாவில மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, வறுமை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, வேலையின்மை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, மக்களுடைய வாழ்க்கை ரொம்ப கடுமையாக பாதிப்புக்குள்ளா இருக்கு. ஆனா கார்பரேட் கம்பெனிகள் பணக்காரர்களுடைய லாபம் என்பது அதிகமாயிட்டு இருக்கு. இதுல இருந்து நாம என்ன முடிவுக்கு வரணும்?
அமெரிக்கா உள்ளிட்ட அமெரிக்கா உள்ளிட்ட வளர்ச்சியடைந்த நாடுகளிலும் இந்தியா உள்ளிட்ட மற்ற வளரும் நாடுகளிலும் அமலாக்கப்பட்டு வரக்கூடிய நவீன தாராளமய பொருளாதார கொள்கை என்பது அது ஒரு திவாலான கொள்கை என்பதுதான் அந்த பாலிசி. நவீன தாராளமய பொருளாதார கொள்கை என்பது ஒரு திவாலாகி வருகிறது. முதலாளித்துவத்தால் நவீன தாராளமய பொருளாதார கொள்கையால் மக்கள் பேச்சுக்கு தீர்வு காண முடியாது என்பது மீண்டும் மீண்டும் வெளிச்சத்துக்கு வருது. கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாது மட்டுமல்ல, கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களையும் இந்த நவீன தாராளமய பொருளாதார கொள்கை முதலாளித்துவத்தால் பாதுகாக்க முடியவில்லை என்பதுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் நாம சந்திக்கக்கூடிய பிரச்சனை. சரி, இந்த வளர்ச்சியான நாடுகள் ஏற்பட்டிருக்க நெருக்கடி இருக்க என்ன செய்ய போறாங்க? நெருக்கடி மீள்வதற்கு அவங்களுடைய திட்டம் என்ன? நடக்கக்கூடிய விவாதம் 1930 அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகள்ல ஒரு பெருவெடிப்பு, கிரேட் டிப்ரெஷன், மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அன்றைய காலத்துல அப்பொழுது அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட், பொருளாதார உள்ளவர் கெய்ன்ஸ், அவங்க சில ஆலோசனைகளை, திட்டங்களை அமலாக்குனாங்க. இப்போ லண்டன்ல வெளிவரக்கூடிய லண்டன் டைம்ஸ், லண்டன் பைனான்சியல் டைம்ஸ் பத்திரிகை, நியூயார்க் டைம்ஸ் என்ன எழுதுறாங்கன்னா, 1930 அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட், வல்லுநர் கெய்ன்ஸ் அவங்க கடைபிடிச்ச கொள்கையை மேலை நாடுகள் கடைபிடிக்கணும், அமெரிக்கா நாடு கடைபிடிக்கணும் அவங்க எழுதுறாங்க. ஆனா 2020 என்பது 1930 அல்ல. இன்னைக்கு நிலைமை என்பது மாறி இருக்குன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்வதேச நிதி மூலதனம், இன்டர்நேஷனல் பைனான்ஸ் கேபிட்டல், அந்த நிதி மூலதனம் அந்த அவர்களை பொறுத்தவரையில 1930 மாதிரி அந்த கெய்ன்ஸ் தியரி அல்லது ரூஸ்வெல்ட் அந்த கொள்கை அதை அமலாக்குறதுக்கு அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. 1930 அமலாக்கப்பட்ட அந்த கொள்கையில முக்கியமா 1-2 அம்சம் சொல்ல வேண்டியிருக்குன்னு என்னன்னு சொன்னா, அரசு வளர்ச்சி ஊக்குவிப்பதற்காக சமூக நல திட்டங்கள் அமலாக்கணும். கல்வி, சுகாதாரம் போன்ற திட்டங்களுக்கு அரசுகள் நேரடியாக நிதி ஒதுக்கீடு செய்யணும். தொழிலாளர்களுடைய உரிமைகளை விஸ்தரிக்கணும். உழைப்பாளி மக்களுக்கு அவ்வளவு வருவாயை அதிகப்படுத்தணும். கேஷ் டிரான்ஸ்பர் வருவாயை அதிகப்படுத்தணும். இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்தால் நெருக்கடியிலிருந்து மீளலாம் என்பது 1930 கடைபிடிச்ச அந்த கொள்கை. ஆனா இன்னைக்கு இருக்க நிலைமையில சர்வதேச நிதி மூலதனம், இன்டர்நேஷனல் பைனான்ஸ் கேபிட்டல் பொறுத்தவரையில அதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க? இன்டர்நேஷனல் பைனான்ஸ் கேபிட்டல், சர்வதேச நிதி மூலதனம், அரசாங்கம் தலையிடணும். ஆனால் அந்த அரசாங்கம் என்பது நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடாது, தொழிலாளர்களுடைய உரிமைகளை விஸ்தரிக்க கூடாது. அதற்கு மாறாக கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய லாபத்தை அதிகமாக்கக்கூடிய அடிப்படையில அரசுகள் அவர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும். இதுதான் இன்னைக்கு நிதி மூலதனம், சர்வதேச நிதி மூலதனம் அந்த அவர் சொல்லக்கூடிய ஆலோசனை. அப்படிப்பட்ட இந்த கொள்கை இப்ப இந்தியாவில் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கொரோனா காலத்தை மோடி என்ன செஞ்சாருன்றதை நான் பிறகு சொல்றேன். அப்ப அமெரிக்காவில, இங்கிலாந்து, மேலை நாடு, முதலாளித்த நாடுகளில் 1930 கடைபிடிக்கப்பட்ட அந்த கொள்கையில இப்பொழுது அந்த இன்டர்நேஷனல் பைனான்ஸ் கேபிட்டல் அவருடைய வழிகாட்டின் அடிப்படையில கார்ப்பரேட் கம்பெனிகள் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய அடிப்படையில் அவர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்க, அந்த கம்பெனிகள் கடன் கொடுங்க. மாறாக மக்கள் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கோ கல்வி, சுகாதார நலத்திட்டங்களுக்கோ நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று மேலும் மேலும் கார்ப்பரேட் கம்பெனி லாபத்தை அதிகப்படுத்துவதற்கான அத்தகைய வழிகாட்டு, அத்தகைய ஆலோசனை என்பதுதான் இன்னைக்கு அமெரிக்கா நாடுகள் அமலாக்க போறாங்க. இந்த இடத்துல முக்கியமா கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்பது இத்தகைய அணுகுமுறை முதலாளித்த நாடுகள் மட்டுமல்ல, இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் வரக்கூடிய காலத்துல வர்க்க போராட்டத்தை தீவிரப்படுத்தும்.
கருத்தாலும் கரத்தாலும் உழைக்கக்கூடிய உழைப்பாளர் மக்களுடைய போராட்டம் என்பது மிலிட்டண்டான போராட்டம் நடக்கும், தீவிரமாக போராட்டம் நடக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைமை என்பது உருவாகும் என்றதை நாம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். இது எதிர்காலத்தில் உருவாகிறது இல்லை. இப்பொழுதே கொரோனா காலத்துல கூட அமெரிக்காவில, இத்தாலியில, ஐரோப்பிய நாடுகள்ல, வேறு பல நாடுகள்ல தொழிலாளர்கள் இந்த ஊரடங்கு காலத்துல, கொரோனா காலத்துல கூட தங்களுடைய உரிமைகளுக்காக, சலுகைகளுக்காக, மற்ற கோரிக்கைக்காக ஒரு போராட்டம் நடந்து வரக்கூடிய நிலைமை இருக்குன்னா, எதிர்காலத்துல இந்த முதலாளித்த நாடுகள் நெருக்கடியும் அது கடைப்பிடிக்கூடிய அணுகுமுறையும் மிகப்பெரிய வர்க்க போராட்டத்தை தீவிரப்படுத்தும் என்பதை நாம மனசுல வச்சுக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. அப்ப இது அந்த முதலாளித்த நாடுகள் மட்டுமல்ல, உலக பல நாடுகளில் நெருக்கடியும் மேலும் அரசு கடைப்பிடி கொள்கை மக்கள் மீது தாக்கல் தொடுக்கூடிய இந்த பின்னணி எத்தகைய அரசியல் விளைவுகளை உருவாக்குது. தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழு சொல்லி வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்பது, இத்தகைய இன்றைய சூழல் என்பது உலக நாடுகளில் ஒரு வலதுசாரி அரசியலில் வலதுசாரி போக்கை உருவாக்குகிறது. ஒரு ரைட்வர்ட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. அப்போ வலதுசாரி திருப்பம் ஏற்படுகிறது. ஏராளம் உதாரணம் சொல்ல முடியும். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப், பிரேசில்ல போல்சனாரோ, இந்தியாவுல பிஜேபி தலைமையில மோடி தலைமை இந்த அரசு எல்லாம் ஒரு பல்வேறு வடிவங்கள்ல வலதுசாரி பாதையை கடைபிடிக்கிறாங்க, வலதுசாரி கொள்கை கடைபிடிக்கிறாங்க, எக்ஸ்ட்ரீம் ரைட் கொள்கை கடைபிடிக்கிறாங்க என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைய அரசுகள் கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கை, அதற்கு எதிராக மக்களுடைய தன்னை சுயேட்சையான அல்லது திரட்டப்பட்ட போராட்டம் வெடிக்கிற போது உழைப்பாளி மக்களுடைய ஒன்றுபட்ட போராட்டத்தை உடைப்பதற்காக, சிதைப்பதற்காக, பிளவுபடுத்துவதற்காகத்தான் இந்த அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில், இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் அந்த ஆட்சிக்கூடிய அதிகாரத்தை கூடிய அரசுகள் ஒரு வலதுசாரி பிற்போக்கு கொள்கை கடைபிடித்து, அதோட அர்த்தம் என்ன? இன மோதலை உருவாக்குறது. அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருக்குல்ல, ஒரு பிளாக், அந்த ஜார்ஜ் ஃபிளாய்ட் போலீஸ்காரன் கொன்னுட்டான், மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. ஆனா அதை ட்ரம்ப் எப்படி பயன்படுத்துறாருன்னா, ஒரு புறத்துல வெள்ளையர்கள், மறுபுறத்துல கருப்பின மக்கள், ஆகவே இந்த மோதலை உருவாக்கி தேர்தல்ல ஜெயிக்க முடியுமா? அந்த அரசுக்கு எதிராக, முதலாளித்துவத்துக்கு எதிராக ஒரு தொழிலாளிக்கு போராடுகிற போது அந்த போராட்டத்தை பிளவுபடுத்த முடியுமா? அமெரிக்காவில, பிரேசில்ல, இன்னும் பல நாடுகள்ல, இந்தியாவில் அதுதானே மோடி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்துவது, சில இடங்களை சாதி ரீதியில் பிளவுபடுத்துவது. ஆகவே உலக அளவில் இன்றைய முதலாளித்து ஏற்பட்ட நெருக்கடி, அது நெருக்கடியின் விளைவாக பல நாடுகளில் ஒரு வலதுசாரி பிற்போக்குவாத அந்த அரசு அதிகாரத்துக்கு வருவதும், அப்படிப்பட்ட அரசியல் தலைதூக்கு என்பது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம். இதனோட அடுத்த நம்ம வந்து பரிசீலிக்க வேண்டியது, மீண்டும் மீண்டும் நம்ம வந்து நிர்ணயிப்புக்கு வர வேண்டியது, முதலாளித்துவத்தால் மக்கள் பிரச்சனை தீர்க்க முடியாது என்பது, முதலாளித்தால் மக்கள் பிரச்சனை தீர்க்க முடியாது, நவீன தாராளமய பொருளாதார கொள்கையால் மக்கள் பிரச்சனை தீர்க்க முடியாது என்பது கடந்த காலத்தை விட இப்பொழுது அது வந்து ரொம்ப வேகமாக அம்பலப்பட்டு வருது. உதாரணமா அமெரிக்க அரசாங்கம் ஒரு வலதுசாரி திருப்பம் போயிட்டு இருக்குன்னு சொன்னா, ஒரு கொள்ளை நோய் கொரோனா தொற்ற பல நாடுகள் சேர்ந்து ஒத்துழைத்து ஒன்று சேர்ந்து அதை தடுப்பதற்கு பதிலாக, கொரோனாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அமெரிக்க அரசாங்கம், ட்ரம்ப் தலைமையிலான அரசாங்கம், உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து அந்த அரசு அமெரிக்கா வந்து வெளியேறிடுச்சு. ஒரு நேரத்துல சீனத்தை பாராட்டிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து எல்லாத்துக்கும் காரணம் சைனா தான் அந்த கொரோனா வைரஸ் காரணம், உலகமே பரப்பி இருக்கு, இப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சீனாவுக்கு எதிரான தேர்தலில் வெற்றி பெற்று சீனாவுக்கு எதிரான பல நடவடிக்கைகளை அமெரிக்க அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதோடு நிக்கல, கொரோனா கடுமையாக பாதிக்கக்கூடிய இந்த சூழலையும் வெனிசுலா அரசுக்கு எதிராக, கியூபா அரசுக்கு எதிராக, ஈரானுக்கு எதிராக, சிரியாவுக்கு எதிராக, அந்த நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடையை விதித்து ஒரு கடுமையான நெருக்கடியை அமெரிக்க அரசு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. தோழர்களை, இந்த பின்னணியில இந்த சர்வதேச நிலைமை பரிசீலிக்கின்ற போது
உலக நாடுகள் ஏற்பட்டு வரும் வளர்ச்சி போக்குகளை பரிசீலிக்கின்ற போது மத்திய குழு மீண்டும் நினைவுபடுத்துவது தோழர்களுக்கு தெரியும். உலக அளவில 4 முரண்பாடுகள் இப்பொழுது கூர்மை அடைந்து வருகிறது. ஒன்று, ஏகாதிபத்தியத்திற்கும் சோசியலிச நாடுகளும் இருக்கக்கூடிய இந்த முரண்பாடு கூர்மையடைந்து வருகிறது. பார்க்கிறோம்ல, சைனாவுக்கு எதிராக சைனாக்கார தினமும் ஒரு அறிக்கை ட்ரம்ப் இருக்க, சைனா தான் எல்லாம் காரணம், கொரோனா வைரஸை சைனா வைரஸ்ன்னு ட்ரம்ப் சொன்னார். அமெரிக்காவில் கூடிய அந்த ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சைனாவினுடைய தூதரக அலுவலகங்களுக்குள்ள காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். பல நாடுகளோடு சேர்ந்து சைனாவை எதிர்க்கும் நடவடிக்கை அமெரிக்க அரசாங்கம் எடுத்துக்கிட்டு வருது. ஏன்னா அமெரிக்காவுக்கு அடுத்ததாக பொருளாதார வளர்ச்சியில உலக 2வது இடத்துல இருக்கிறதால கொரோனா தொற்று இதால அமெரிக்க பொருளாதாரம் பாதிக்கப்படுகிற போது எந்த காரணத்தை கொண்டு சைனா நம்மோடு முந்தி போயிடக்கூடாதுன்றதுக்காக சீன அரசாங்கத்தை சீன நாட்டை கட்டுப்படுத்துவதற்காக அதற்கு எதிராக உலக நாடுகளை திரட்டுவது நடிப்பில் சைனாவை எதிர்த்து எடுக்க நடவடிக்கை இருக்கே. ஆக நம்ம தெளிவாக சொல்லலாம், சைனாவுக்கு எதிராக, கியூபாவுக்கு எதிராக, வடகொரியாவுக்கு எதிராக இந்த பின்னணியிலாம் தோழர்களே அந்த முதல் விஷயம் என்பது ஏகாதிபத்திற்கும் சோசியத்துக்கும் முரண்பாடு என்பது கூர்மையடைந்து வருகிறது. நம்பர் 1. 2வது, ஏகாதிபத்தியத்திற்கும் வளரும் நாடுகளுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடு மோதல். வளரும் நாடுகள் நான் சொன்னதெல்லாம் நீங்க கியூபா அல்லது லத்தீன் அமெரிக்க நாடுகள், வெனிசுலா, சிரியா, வேறு பல ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள், அங்க போற அமெரிக்கா நம்பர் 1 நிலைநாட்டுவதற்காக அவங்க செய்யக்கூடிய பொருளாதார தடை மற்றதெல்லாம் நெருக்கடி ஆதிக்கம் வருகிற போதுதான் அப்ப 2வது முரண்பாடு என்பது ஏகாதிபத்தியத்திற்கும் வளரும் நாடுகளுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடு என்பது அது கூர்மையடைந்து வருகிறது. 3வது, ஏகாதிபத்திய நாடுகளுக்கு இடையேயான முரண்பாடு. அமெரிக்கா சொல்றதை எல்லா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஏத்துக்கல. சைனாவுக்கு எதிராக அமெரிக்கா எடுக்கக்கூடிய நடவடிக்கையை ஜெர்மனியோ ஜப்பானோ பல நாடுகள் ஏத்துக்கல. WHO அமெரிக்கா வெளியேறத ஜெர்மனி, இங்கிலாந்து ஏத்துக்கல. இப்படி பல்வேறு அம்சங்கள் சொல்ல முடியும். ஏகாதிபத்திய நாடுகளுக்கு இடையில் அந்த முரண்பாடு இந்த காலத்தை கடந்த காலத்தை விட அது கொஞ்சம் கூடுதலாகிட்டு வருது. 4வதாக, எல்லா நாடுகளிலும் முதலாளித்துக்கு எதிராக உழைப்பாளி மக்கள் நடத்தக்கூடிய போராட்டம் என்பது கடந்த காலங்களுடைய கூர்மையடைந்து வருகிறது. ஆகவே உலகத்துல இந்த 4 முரண்பாடுகள் என்பது கூர்மையடைந்து வருகிறது. இதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் நாம் மனசுல பொருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தோழர்களை கட்சியுடைய மத்திய குழு சொல்லக்கூடிய சர்வதேச நிலைமை பற்றி சுருக்கமா விளக்கியிருக்கிறேன். அப்ப இந்த பின்னணியில தேசிய நிலைமை பற்றி சொல்லுகிற போது தோழர்களுக்கு தெரியும், மார்ச் மாசம் 24ஆம் தேதி பிரதமர் மோடி ஊரடங்கு அறிவிச்சார். திடீர்னு அப்படி மார்ச் மாசம் 24 ஊரடங்கு அறிவித்த போது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் 544 பேர், கொரோனா தொற்றால் இறந்தவர்கள் 10 பேர். மோடி என்ன சொன்னாரு? மகாபாரத யுத்தமே 18 நாள்ல முடிஞ்சு போச்சு. ஆனா கொரோனா தொற்றை அழிக்கக்கூடிய நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டம் 21 நாள் லாக்டவுன் ஊரடங்கு அறிவிச்சிருக்கிறேன். 21 நாட்களில் கொரோனாவை ஒழிப்போம். மகாபாரத போருக்கு 18 நாள் ஆச்சு, 21 நாள் கொரோனா தொற்று ஒழிப்போம்னு மோடி பேசினார். அப்படி பேசுறப்ப தொற்று 547, மரணம் 10. இன்னைக்கு என்ன நிலைமை தோழர்களே? மாலையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில இந்தியாவுல கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 18 லட்சத்தை எட்டிடுச்சு. தொற்றால் மரணம் என்பது 38,000. அதாலதான் அமெரிக்கா நம்பர் 1, பிரேசில் நம்பர் 1, உலக அளவுல 3வது இடத்துக்கு இந்தியா வந்திருக்கு. ஒரு வாய்ச்சாவடால் அடிச்சார், நாங்க 21 நாள்ல கொரோனா தொற்று ஒழிச்சிருவோம். ஆனா இன்னைக்கு மோசமான நிலைமை உருவாயிருக்கு. என்ன காரணம்? மார்ச் மாசம் 24ஆம் தேதி பிரதமர் மோடி ஊரடங்கு அறிவிக்கிற நேரத்துல எந்த திட்டமும் இல்லாம
ஒரு அன்சைன்டிபிக்கா அறிவியலற்ற முறையில அந்த ஊரடங்கு என்பது அறிவிக்கப்பட்டது. அரசியல் கட்சியோடு ஆலோசிக்கல, மாநில அரசோடு ஆலோசிக்கல. அப்ப திட்டமிடப்படாத அன்சைன்டிபிக்காக பிரதமர் அறிவிச்ச அந்த ஊரடங்கால தொற்றையும் தடுத்து மக்களை பாதுகாக்க முடியல. ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையும் மத்திய அரசாங்கத்தால பாதுகாக்க முடியல. சொல்ல போனா ஊரடங்கு அறிவித்த பிறகு நாடு முழுவதும் பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்க்கை என்பது நொறுங்கி போச்சுன்னு சொல்லலாம். பெரும்பான்மை மக்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கையும் கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கு. தோழர்களே, ஏற்பட்ட பாதிப்பு என்பது ஏராளம் விஷயம் தோழர்களுக்கு தெரியும். ஒரு 14 கோடி இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய துயரம். ஊரடங்கு அறிவித்த பிறகு நிரந்தர தொழிலாளர்கள், முறைசாரா தொழிலாளர்கள், கடை வேலை செய்யறவங்க, சின்ன சின்ன வேலை செய்யறவங்க, வாகனம் ஓட்டுறவங்க, மற்றவங்க எல்லாம் அநேகமா அனைவருக்கும் வேலை இழப்பு. மிகப்பெரிய நெருக்கடி என்பது வேலை இல்லை, வருமானம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, வாழ்க்கை பாதிச்சிருக்கு. எதை பற்றியும் கவலைப்படாம திடீர்னு ஊரடங்கு அறிவிச்சு, ஊரடங்கு அறிவித்ததோடு அது கொரோனா தொற்றை தடுக்கிறதுக்கும் ஒரு சயின்டிபிக்கான ஒரு முறையான நடவடிக்கையும் மத்திய அரசாங்கம் எடுக்கல. அப்ப இந்த பின்னணியில தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஊரடங்கால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, குறிப்பாக வருமான வரி கட்டாத அந்த குடும்பங்களுக்கு மாதத்திற்கு 7,500 ரூபாய் கேஷ் பணமா கொடுக்கணும். வருமான வரி கட்டாத குடும்பங்கள் ஒரு நபர் ஒருவருக்கு 10 கிலோ அரிசி கோதுமை 6 மாதங்களுக்கு கொடுக்கணும். அப்பதான் அவங்களை பாதுகாக்க முடியும். ஆனா மோடி அரசாங்கம் கேட்கல, அமலாக்கல. இது நாம வச்ச கோரிக்கை மட்டுமில்ல, ஒரு ஐடி கம்பெனியுடைய சேர்மேன் உள்பட புது மத்திய அரசாங்கம் அந்த திட்டம் இந்த திட்டம் அறிவிச்சா போதாது, சரியில்லை. ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கையில காசு கொடுங்க, அதுதான் அவங்களை வாழ்க்கையை பாதுகாக்க முடியும் என்று சொன்னாங்க. ஆனா அது மோடி அரசாங்கம் கேட்கல. கொரோனா ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட இந்த பிறகு இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கு, என்ன நிலைமையில் இருக்கு தோழி? எல்லாருக்கும் தெரியும். கொரோனா தொற்று வர்றதுக்கு முன்னாடியே இந்திய பொருளாதாரம் என்பது மந்த நிலையில் இருந்தது, ரெசிஷன். பொருளாதார மந்தத்தான் சேர்ந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அந்த ஒட்டுமொத்த உற்பத்தி என்பது குறைஞ்சது என்பதுதான் அரசினுடைய புள்ளி விவரமே சொல்லுது. ஏற்கனவே மந்தத்தில் இருக்கு பொருளாதாரம். கொரோனா ஊரடங்கு அறிவித்த பிறகு இந்திய பொருளாதார பொருளாதாரத்துல மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, ஏற்கனவே சிரமம், கஷ்டம். 40 ஆண்டுகள் காணாத அளவுக்கு வேலையின்மை அதிகரிச்சிருக்குன்னு புள்ளிவிவரம் சொல்லிச்சு. 40 ஆண்டு இல்லாத அளவுக்கு வருமானம் குறைஞ்சிருக்குன்னு இன்னொரு புள்ளிவிவரம் சொல்லிச்சு. இது கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த நிலைமையே இவ்வளவு மோசமானது. ஆனா கொரோனாவுக்கு பிறகு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி, மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. கிராமத்துல சொல்லுவாங்க பாருங்க, குடும்பம் கோயிலுக்குள் போனா கோயிலுக்குள்ள இருந்து 2 குடும்பம் டங்கு வெளியே வர மாதிரிதான். வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, உலகம் இங்க என்ன சொல்லுது? இந்த கொரோனா ஊரடங்கு இந்த காலத்துல இந்திய பொருளாதார வளர்ச்சி என்பது கிட்டத்தட்ட ஒரு 3-6% மைனஸ் கீழே போகும்ன்றாங்க. சரிவு, வீழ்ச்சி. இது வேர்ல்டு பேங்க் சொல்றது. இன்னொரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, அது குறைவான மதிப்பீடு. இந்திய பொருளாதாரம் என்பது
11% வீழ்ச்சி அடையும்னு இன்னொரு ஆய்வு சொல்லுது. தோழர்களே, இதனுடைய அர்த்தம் என்ன? வேலையின்மை, வறுமை, துயரம், வாழ்வாதாரம் இல்ல, வேலை இழப்பு, இதெல்லாம் கடுமையான மிகப்பெரிய துயரம் ஏற்படும்னா இதனுடைய விளைவு. அப்ப இந்த பின்னணியில மத்திய அரசாங்கம் பிரதமர் மோடி என்ன அறிவிச்சார்னா, 20 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் ஒதுக்கீடு செய்ய போகிறது. சுயசார்பு பொருளாதார கொள்கை ஆவுன்னு பேசினார். அடுத்து தொடர்ந்து ஒரு 5 நாள் மூச்சை பிடிச்சி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு நாளும் திட்டத்தை அறிவிச்சுட்டே இருந்தார். ஜனங்களும் பார்த்தாங்க ஏதாவது சொல்லுவாங்களான்னு. கொரோனா தொற்று, ஊரடங்கு, இதனால் ஏற்பட்ட பாதிப்பு, இந்த பின்னணியில தான் 20 லட்சம் கோடி ரூபாய் சுயசார்பு திட்டம் அறிவிக்கிறார். ஆனா 5 நாள் நிதியமைச்சர் அறிவித்த அந்த அறிவிப்புல ஒரு காசுக்கு ஒரு பைசா கூட பொது சுகாதாரத்துக்கு ஒதுக்கீடு செய்யல. பிறகு பார்க்கலான்ட்டு போயிட்டாங்க. சுயசார்பு பொருளாதார கொள்கை என்று பிரதமர் மோடி சொன்னதே கட்சியினுடைய பொதுச்செயலாளர் சீதாராமன் யெச்சூரி சொன்னார். அது ஜும்லான்னா ஃப்ராடு, ஏமாற்று வித்தனார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கு பதிலாக, வாழ்க்கை பாதுகாப்பதற்கு பதிலாக மத்திய அரசாங்கம் தனியார் மயம், தாராள மயம், இப்படி ஏராளமான மக்களுக்கு விரோதமான நடவடிக்கை தான் எடுத்தாங்க. பிறகு அது பற்றி சில விவரங்களை சொல்லான் இருக்கிறேன். வேலையின்மை, அநேகம் முறைசாரா தொழிலாளர்கள், இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள், அன்ஆர்கனைஸ்ட் செக்டார், நிரந்தர தொழிலாளர், கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி பேருக்கு மேல உங்களுக்கு வேலை இழப்பு என்பது பல ஏராளமான விவரங்கள் ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. அதுல இன்னொரு விவரம் என்ன சொல்லுதுன்னா, இளைஞர்கள், யூத், 20 வயதிலிருந்து 29 வயது வரையிலான இளைஞர்களுக்கு வேலை இழப்பு என்பது 3 கோடி பேருக்கு இந்த ஏஜ் குரூப்ல வேலை கிடையாது, வேலை எழுந்திருக்கிறாங்க. 30 இருந்து 39 வயதுக்குள்ள யூத், இந்த வயதுல இருக்கிறவங்க, அது ஒரு இன்னொரு 3 கோடி 30 லட்சம் பேருக்கு வேலை எழுந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 கோடி இளைஞர்களுக்கு இந்த ஊரடங்கு காலத்து, கொரோனா காலத்துல வேலை இழப்பு ஏற்பட்டு இருக்கு என்பது இன்னொரு ஏராளமான விவரங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா மோடி என்ன சொல்றாரு? நாங்கள் அறிவித்த சுயசார்பு பொருளாதார கொள்கை, இதனால பொருளாதாரம் வளர்ந்துகிட்டு இருக்கு, கிரீன் ஷூட், பசுமையாக எது புதுசா புல்லு முளைக்கிற மாதிரி வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கு. ஏமாற்று வித்த. அவர் சொல்லுமா வளர்ச்சி ஒன்றும் ஏற்படல. ஊரடங்கு தளர்வு ஏற்பட்டிருந்தாலும் இப்பதான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 20 லட்சம் கோடி ரூபாய் இந்த அறிவிப்பு என்பது இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த வகையிலையும் உதவாது. அவர் என்ன சொல்றாரு? சுயசார்பு பொருளாதார நாடு வளர்ந்துகிட்டு இருக்கு, அந்நிய மூலதனம், அந்நிய நேரடி மூலதனம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி மூலதனம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. என்ன உதாரணம் சொல்றேன்னா, இந்த ஊரடங்கு காலத்துல $20 பில்லியன் $20 பில்லியன் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு மூலதனம் வந்திருக்குன்னு சொல்றாரு. ஜனங்க விவரம் இல்லாத நினைச்சு சொல்ல, ஜனங்களை ஏமாத்த நினைக்கிறார். தோழர்களே, அவர் சொல்ற அந்த $20 பில்லியன் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு மூலதனம் வந்ததுன்னா அதுல $18.4 பில்லியன் என்பது ரிலையன்ஸ் அம்பானி கம்பெனி, அவருடைய கம்பெனியுடைய பங்குகளை வெளிநாட்டு அந்த கம்பெனிகள் அவங்க பங்குகளை ஷேர்ஸ் வாங்குறாங்க பாருங்க. அப்ப அம்பானியனுடைய கம்பெனியினுடைய பங்குகளை வாங்குவதற்காக வெளிநாட்டு மூலதனம் $18.4 பில்லியன். இவர் சொல்லுமா $20 பில்லியன் நாட்டு வெளிநாட்டு மூலதனம் இந்தியாவுக்கு வரல, பொய் சொல்றாரு. இப்படி வறுமை, ஏழ்மை, வேலையின்மை, வாழ்வாதாரம், இதெல்லாம் எல்லாத்தையும் பற்றி பேசுறோம். ஆனா இந்த காலத்துல கூட இந்தியாவுல முகேஷ் அம்பானியினுடைய சொத்து பல மடங்கு உயர்ந்து இன்னைக்கு ஆசியாவிலேயே நம்பர் 1 பணக்காரன் முகேஷ் அம்பானி. ஒரு மாதத்துல
அந்த முகேஷ் அம்பானி கம்பெனி கிடைச்ச லாபம் என்பது $20 பில்லியன், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஒரு மாதத்துல. ஊரடங்கால சாதாரண ஏழை எளிய மக்கள் 5க்கும் 10க்கும் அல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, தற்கொலை இருக்கு. ஆனாலும் அந்த முகேஷ் அம்பானிக்கு இந்த காலத்துல லாபம் மட்டும் ஒரு மாதத்துல 1,50,000 கோடி ரூபாய். மத்திய அரசு அறிவித்த 20 லட்சம் கோடி ரூபாய் திட்டம் என்பது அது ஜும்லான்னு சொன்ன மாதிரி அதால பொருளாதார வளர்ச்சி ஏற்படாது, மக்களுடைய துயரத்தையும் தீர்க்க முடியாது. அந்த 20 லட்சம் கோடி ரூபாய் என்பது சில நிறுவனங்கள் கடன் அப்படிப்பட்டது. நான் அந்த விஷயத்துக்குள்ள போகல. ஒரு புறத்துல சுயசார்பு பொருளாதார கொள்கைக்கான சுகாதாரத்துக்கோ கல்விக்கோ மக்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கோ எந்த நிதி ஒதுக்கீடும் இல்லை. மத்திய அரசாங்கத்தின் கஜானாவில ஒதுக்கீடு செய்யும்போது மொத்தத்துக்கே GDP 1% தான். ஆனாலும் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக மத்திய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்பது இந்த தாராளமய பொருளாதார அமலாக்க நடவடிக்கை ஒவ்வொரு துறையும் கடுமையான பாதிப்பு. விவசாயம் கிட்டத்தட்ட நாட்டு மக்கள் தொகையில 60-70% பேர் கிராமப்புறத்துல விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. ஆனா விவசாயத்துல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அவசர சட்டங்கள் என்பது ஒப்பந்த விவசாயம், ஒரு மசோதா பார்லிமெண்ட்ல இருக்கு, ஒன்னும் அவசரம் இல்லை, அது கடுமையான விளைவுகளை பாதிப்பு உருவாக்கும். இரண்டாவதாக அத்தியாவசிய பொருள் பாதுகாப்பு சட்டம், எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், அதை திருத்தி இருக்கிறாங்க. ஆகவே ஒரு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் என்பது அரசுக்கு இருக்கு. இப்ப அந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அரசு தலையிடாது, வியாபாரிகள் விலையை தீர்மானிச்சுக்கலாம். அதற்கு அடுத்ததாக வேளாண் விற்பனை ஒழுங்குமுறை மார்க்கெட் இருக்கு, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி, அநேகமா தாலுகா தலைநகரங்கள்ல இருக்கு. கிராமங்கள்ல விவசாயிகள் அவங்களுடைய விளைபொருளை அந்த மார்க்கெட்டு கொண்டு வருவாங்க. இப்ப கொண்டு வந்திருக்க சட்ட திருத்தத்தின் மூலம் விவசாயிகள் அவங்க விளைபொருளை அடுத்த மாவட்டத்துக்கு கொண்டு போகலாம், அடுத்த மாநிலத்துக்கு கொண்டு போகலாம், அடுத்த வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு இந்த மாநிலத்துக்கு மாநிலம் இப்படிப்பட்ட விளைபொருட்கள் போவது உங்களுக்கு இருந்த தடையை நீக்கி முழுசா எங்க வேணாலும் போகலாம். எந்த விவசாயி தன்னுடைய உள்ள நெல்லையோ அல்லது வேற பொருளையோ உங்களுக்கு வேற மாநிலத்துக்கு கொண்டு போய் விற்க போறாங்க? இது முழுக்க முழுக்க அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி என்ற அந்த சட்டத்தை திருத்தி என்பது ஒட்டுமொத்தமாக எதிர்காலத்துல விவசாய விளைபொருட்களை வியாபாரிகள் வாங்குவதும் நாடு முழுவதும் ஒரே சந்தையாக மாற்றி ஒட்டுமொத்தமாக விவசாய விளைபொருள் என்பது வியாபாரிகள் ஆதிக்கத்துக்கு வரக்கூடிய நிலைமை ஏற்படுகிற போது பாதிக்கப்படும் விவசாயிகள் மட்டுமல்ல, மற்ற அனைத்து பகுதி மக்கள் கடுமையான பாதிப்பு ஏற்படும். ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்கிறோம் பாருங்க, மினிமம் பிரைஸ், அதாவது விவசாய விளைபொருளுக்கு ஒரு கட்டுப்படியாக கூட விலை கொடுக்க வேண்டும் என்பது MS சாமிநாதன் கமிட்டியுடைய கமிஷன் அறிக்கை இருக்குல்ல, இப்ப அதெல்லாம் இனி அமலாகாது. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்பது அது அந்த அநேகமா ஒரு உற்பத்தி எவ்வளவு செலவாகுதோ அதுக்கு மேல 50% கூடுதலாக விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது அந்த சட்டம் அந்த கோரிக்கை என்பது அந்த சலுகை என்பது அமலாகாது. அது ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இப்ப 3 அவசர சட்டம் என்பது விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் கிராமப்புற பொருளாதாரத்தையும் ஒட்டுமொத்த மக்களையும் கடுமையான பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு மோசமான ஒரு சட்டத்தை இந்த கொரோனா ஊரடங்கு காலத்துல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. அடுத்தது 100 நாள் வேலை திட்டம். இந்த ஊரடங்கு காலத்துல கிராமப்புறத்துல கொஞ்சம் வாழ்வாதாரம் என்பது வருமானம் என்பது அதன் அமலாக்கனா கிடைக்கும். அதுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யல.
பல மாநிலங்கள்ல பல மாவட்டங்கள்ல முறையாக அமலாக்கவும் இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய தொழிலாளர் விவசாயம் வைத்த கோரிக்கை என்பது 100 நாள் போதாது, அந்த வேலை நாட்களை 200 நாட்களாக அதிகப்படுத்தணும். கிராமப்புறத்தில் மட்டுமல்ல, நகர்ப்புறங்கள்லயும் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை அமலாக்கம் செய்யணும், சம்பளத்தை அதிகப்படுத்தணும், நாட்கள் அதிகப்படுத்தி கோரிக்கை வைத்த போது கூட இன்னைக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு மத்திய அரசு ஒதுக்கீடு தொகையின் நிதி என்பது அது குறைக்கப்பட்டிருக்கு, போதுமானதல்ல. அடுத்தது, இந்த ஊரடங்கு காலத்தில் மத்திய அரசாங்கம் அடுக்கடுக்க எடுத்த ஒரு நடவடிக்கையில முக்கியமானது என்னன்னு சொன்னா, EIA சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு 2020. 2006ல ஒரு சட்டம் இருக்கு, தொடர்ந்து பல அரசாணைகள் வந்திருக்கு. ஆனா இப்போ சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடுன்னு 2020 உங்களுக்கு ஒரு அறிக்கையை மத்திய அரசாங்கம் வெளியிட்டு பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படல, சம்பந்தப்பட்ட ஆலோசனை செய்யல. இப்படி அறிவிப்பு வந்த போது இது மக்கள் கருத்து தெரிவிக்க சரியான கால அவகாசம் கொடுக்கலன்றதால டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வழக்குல டெல்லி ஹைகோர்ட் தான் அவகாசம் கொடுக்கணும். அவகாசம் கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்தியாவில எல்லா மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டு மக்களை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும், கருத்து வாய்ப்பு கொடுக்கணும். ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரல காலத்தை நீட்டிச்சாங்க. ஆனா மத்திய அரசாங்கம் அந்த என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அந்த அறிவிச்சிருக்காங்களே, எந்த மொழியாக்கம் பண்ணல. அவங்க மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. முக்கியமான துறைகளை தனியார் மயமாக்கிட்டு கார்பரேட் கம்பெனிகளுக்கு பன்னாட்டு கம்பெனிகளுக்கு கதவை திறந்து விட்ட பிறகு இந்தியாவில இத்தகைய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு இந்த கொள்கை அறிவிப்பு என்பது இது அமலானால் இந்தியாவுடைய இயற்கை வளம், கனிம வளம், உள்நாட்டு பன்னாட்டு கொள்ளையடிக்கக்கூடிய மோசமான ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்காக தான் மத்திய அரசாங்கம் இந்த என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்ற இந்த கொள்கையை அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல குறிப்பிட்ட சில தொழில்கள் துவங்குவதற்கு மக்களுடைய கருத்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு அவங்க அறிவிச்சிருக்க அறிவிப்புல இருக்கு. சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை பெரிய போராட்டத்தை நடத்தி தடுத்து நிறுத்தி இருந்தோம். அந்த 8 வழிச்சாலைக்கு புதிய அறிவிப்பு அந்த கொள்கையின் அடிப்படையில மக்களுடைய கருத்து கேட்க அவசியம் இல்லை. மாநில அரசு கருத்து சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா இந்த EIA சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அந்த கொள்கை அறிவிப்பு என்பது ஏற்கனவே சுற்றுச்சூழல் பிரச்சனையில பல பிரச்சனைகள் பசுமை தீர்ப்பாயத்துக்கு வழக்கு விசாரணைக்கு பசுமை தீர்ப்பாயம் ஏற்கனவே அளித்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்புகளையும் உச்ச நீதிமன்றம் சுற்றுச்சூழல் சம்பந்தமாக அளித்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்புகளையும் செல்லா காசு ஆக்குவதற்காக தான் இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அறிக்கை என்பது மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. இது கொரோனா காலத்தில். அடுத்து இந்த காலத்துல மக்கள் மத்தியில வருமானமின்றி வாழ்வாரம் இருக்கிறதால் ஏற்றத்தாழ்வு அதிகரிச்சு வருவது மட்டுமல்ல, தலித்து மக்கள் மீது தாக்குதல், சொந்த இடங்களிலிருந்து பழங்குடி மக்கள் வெளியேற்றப்படுவது, பெண்கள் மீது தாக்குதல், குழந்தைகள் மீது தாக்குதல், குடும்ப வன்முறை, இது சாதாரண காலத்தோட ஊரடங்கு காலத்துல இது அதிகமாயிட்டு இருக்கு. சாதி ஆணவ கொலை, தலித்து மக்கள் வீடு எரிக்கப்படுகிறது, தலித்து மக்கள் தாக்கப்படுகிறார்கள். சமீபத்தை விட கட்சியினுடைய ஒழிப்பு முன்முயற்சி எடுத்து தடுத்து நிறுத்த வேண்டும் ஒரு கையெழுத்து இயக்கம் நம்ம கூட நடத்தி மாநில அரசுக்கு அனுப்புவதற்காக வேலை நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய பழங்குடி வனத்துறை, அதாவது வனத்துறை, அந்த வனத்தை பாதுகாப்பு பல சட்டங்கள் இருக்கு. ஆனாலும் இந்த ஊரடங்கு காலத்துல தங்களுடைய சொந்த இடங்களிலிருந்து வாழ்வாரத்திலிருந்து பழங்குடி மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு இன்னைக்கு மத்திய அரசாங்கம் பல கொள்கைகளை இன்னைக்கு அமலாக்கிட்டு இருக்கு. பெண்கள் மீதான தாக்குதல், குடும்ப வன்முறை,
பெண் குழந்தைகளுக்கு இழைக்கப்படக்கூடிய பாலியல் வன்முறை, பாலியல் கொடுமை இந்த கொரோனா ஊரடங்கு காலத்துல அது அதிகமாகிட்டு இருக்கு. அடுத்து இந்த கொரோனா மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை எது என்ன வெளிச்சம் போட்டு காட்டியிருக்குன்னு சொன்னா, இந்தியாவுல கொரோனா தொற்றை தடுக்க முடியாததும் இறப்பை தடுக்க முடியாத முக்கியமான காரணம், கடந்த காலங்கள்ல பொது சுகாதாரம் என்பது புறக்கணிக்கப்பட்டு வந்தது. பொது மருத்துவம் என்பது தனியார் கார்ப்பரேட் கார்ப்பரேட் மருத்துவமனைகளுக்கு விடப்பட்டாச்சு. மத்திய அரசாங்கம் சுகாதாரத்துக்கு ஒதுக்கக்கூடிய நிதி என்பது ஜிடிபியில 1% தான். கட்சிக்கு அப்பாற்பட்ட வல்லுநர்கள் உள்பட இந்தியாவில பெரும்பான்மையான மாநிலங்களில் மாநில அரசுகளும் மத்திய அரசும் பொது சுகாதாரத்தை புறக்கணித்ததும், பொது மருத்துவ தனியார் கார்ப்பரேட் மருத்துவமனை விடப்பட்டதும் தான் இப்படிப்பட்ட பாதிப்பேற்பு அடிப்படை காரணம் வருகிற போதுதான் நமது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகப்பட்ட பல அமைப்புகள் வலியுறுத்தக்கூடிய என்பது மத்திய அரசாங்கம் உடனடியாக குறைந்தபட்சம் பொது சுகாதாரத்திற்கு ஜிடிபியில 3% இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேணும்னு நாம வலியுறுத்துறோம். இந்த கொரோனா காலத்தை பயன்படுத்தி மத்திய அரசாங்கம் 2வது முறையாக 2019 மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. 5 வருஷங்கள் நிறைவேற்ற வேண்டிய தாராளமய பொருளாதார தாக்குதலை 6 மாசத்துல முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கை சமீபத்தில் அறிவிச்சாங்க. ஏற்கனவே 2 கமிஷன், டி.ஆர். சுப்பிரமணியம் தலைமையில் ஒரு கமிஷன், அந்த அறிக்கை எடுத்து போட்ட கஸ்தூரிரங்க தலைமையில் இன்னொரு கமிஷன், அத நாடாளுமன்றத்தில் ஒரு டிராப்ட் நகல் என்பது அறிக்கையை முன் வச்சாங்க. அதுல நாடாளுமன்ற எதிர்கட்சி உறுப்பினர்கள்லாம் இது மாதிரி விவாதிக்கணும், பல ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆட்சேபித்த போது மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, கவலைப்படாதீங்க, நாடாளுமன்றத்துல விவாதிக்காம இந்த தேசிய கல்விக் கொள்கை நாங்க முடிவு செய்ய மாட்டோம், நிறைவேற்ற மாட்டோம்னு வாக்குறுதி சொன்னாங்க பார்லிமெண்ட்ல. திருப்ப 2 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சுட்டாங்க. கல்வியை காவிமயமாக்குவது, வணிகமயமாக்குவது அவர்களுடைய அஜெண்டாவான ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், இப்படிப்பட்ட நோக்கத்தை அமலாக்குவது மட்டுமல்ல, பள்ளி கல்வி உயர்கல்வியை தனியார் மயமாக்கக்கூடிய அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. ஏராளமான விஷயங்கள் வந்து விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு, மும்மொழி திட்டம், கல்வி பொதுப்பட்டியல் இருக்கு. மத்திய அரசு சட்டம் இயற்றலாம், மாநில அரசு சட்டம் இயற்றலாம். ஆனா இப்ப மத்திய அரசாங்கம் அறிவிச்ச தேசிய கல்விக் கொள்கை என்பது ஏற்கனவே மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய இடத்தில் மோசமான பல பிரிவுகளை கொண்டதுதான், சரத்துக்களை கொண்டதுதான் மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட கிராமப்புற மக்கள் மத்தியில வருமானமின்றி வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய அந்த கிராமத்து மக்கள், கிராமத்து ஏழை குடும்பங்களுடைய குழந்தைகள்லாம் கொஞ்சம் பேர் தனியார் பள்ளிகள் இருக்கும் கூட வரக்கூடிய காலத்துல அரசு பள்ளிகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த நேரத்துல மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை மூடுவது என்பது தேசிய கல்விக் கொள்கையில ஒரு முக்கியமான அம்சம். இதையும் கொரோனா காலத்துல அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஏழை குழந்தைகளுடைய கல்வியை கேள்விக்குறியாக்குவது மட்டுமல்ல, மும்மொழி திட்டம், இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு, பல்வேறு மோசமான விளைவு உருவாக்கும். எல்லாவற்றையும் விட அனைத்தையும் காவியமயமாக்கக்கூடிய அந்த பாதையில் செல்வதற்காக தான் கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையை அவசரமா ஊரடங்கு காலத்துல அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து ஊரடங்கு காலத்துல மத்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னு சொன்னா,
திடீர்னு எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்கிறாங்க, பீகார்ல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அந்த சட்டமன்ற இப்போ கொரோனா ஊரடங்கு இருக்க காலத்தால சட்டமன்ற தேர்தல்ல 65 வயதுடைய 65 வயதுக்கு மேலே இருப்பவர்கள், 65க்கு மேல வயது உள்ளவர்கள், வயசானவங்க அவர்கள்லாம் விரும்பினால் தபால் மூலம் ஓட்டு போடலாம், போஸ்டல் பேலட். ஏற்கனவே தேர்தல் வேலைக்கு போகக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு போஸ்டல் பேலட் இருந்தது, அல்லது ராணுவத்தில் வெளியில் இருக்கிறவங்க போஸ்டல் பேலட். இப்போ எல்லாருக்குமே 65 வயசு ஆயிடுச்சா, அது 65க்கு மேல வயசு ஆயிடுச்சா, நீங்க நினைச்சா நீங்க போஸ்டல் பேலட் தபால் ஓட்டு போடலாம். இது மோசமான தில்லுமுள்ளுக்கும் பிஜேபி அதிகாரம், பணபலம், அதை வச்சு உங்களுக்கு தேர்தலையே ஒரு சீர்குலைக்கக்கூடிய மோசமான அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் அறிவிச்சு கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு இப்போ நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தேர்தல்ல பிரச்சாரம் எல்லாம் டிஜிட்டல் பிரச்சாரம். மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுது? எல்லா கட்சிகளும் சம வாய்ப்பு கொடுக்கணும். பிஜேபி போன்ற கட்சிகள் அப்ப டிஜிட்டல் பிரச்சாரம் அப்படி வரும்போது உங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு என்பது மற்ற எல்லா கட்சிகளும். ஆகவே தேர்தல்ல அனைத்து கட்சிகளும் பிரச்சாரம் செய்வதற்கு சம வாய்ப்பு கொடுக்கணும், மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்க. ஆகவே டிஜிட்டல் முறையில தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் முறை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பு ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கிறோம். எப்படி ஊரடங்கு காலத்துல என்னவெல்லாம் செய்யறாங்க என்பதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணம். ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்தை ரத்து செய்து யூனியன் பிரதேசங்களாக ஆக்கி ஓராண்டு முடிய போகுது, ஆகஸ்ட் 5ஓட. இன்னமும் அந்த மாநிலத்துக்கு கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படல. நாடு முழுவதும் ஊடக உரிமை பறிக்கப்படுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாநிலத்தை இன்னும் ரொம்ப மோசமான நிலைமை. தோழர்கள் கவனிக்க வேண்டிய சமீபத்துல அந்த ஆளுநர் குடியுரிமைக்காக ஒரு ரூல்ஸ் அந்த மாநிலத்துல அமலாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, வெளி மாநிலத்தவர்கள் அந்த மாநிலத்துல குறிப்பிட்ட ஆண்டுகள் குடியிருந்தால், வசித்திருந்தால் அவர்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய குடிமகனாக அப்படி குடியுரிமை பெறலாம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அதிகாரிகள், இராணுவத்தில் பல பேர் இருக்கலாம். அந்த சிறப்பு அந்தஸ்துல அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் வெளி மாநிலத்தவர்கள் அங்க சொத்து வாங்க கூடாது, அது தனி குடியுரிமை என்பது, டொமைசைல் என்பது தனியான சட்டம் இருக்கு. இப்பொழுது அந்த மத்திய அரசுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் அறிவித்திருக்கக்கூடிய அந்த முறை என்பது காஷ்மீர்ல அவங்க உள்நோக்கம் இருக்கு. மத்திய பிஜேபிக்கு என்ன உள்நோக்கம்? இந்தியாவிலேயே பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய மாநிலம் என்பது ஜம்மு காஷ்மீர். இந்த குடியுரிமைக்கான இந்த விதிகளை திருத்தி அந்த ஜம்மு காஷ்மீர்ல இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய அந்த நிலைமையை மாற்றுவதற்கான ஒரு திட்டம் என்பதுதான் இப்ப மத்திய அரசாங்கம் அங்க அமலாக்கிட்டு இருக்கிறாங்க. கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படல. தோழர்களே, இந்த பின்னணியில பிஜேபி அரசாங்கம் மக்கள் மீது தொடுக்கக்கூடிய தாக்குதலை 7 வகைப்படுத்தி மத்திய குழு விளக்கியிருக்கு. 7 விதமான 7 வடிவங்களான தாக்குதல். அதுல குறிப்பா பிஜேபியினுடைய, ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவான நிகழ்ச்சிகளான ஒரு இந்துத்துவ அஜெண்டாவை அமலாக்குவதும், அதோடு இணைந்து நவீன தாராளமய பொருளாதாரங்களுக்கு வேக வேகமா அமலாக்குவதும், இந்த 2 தாக்குதல் 2 வடிவங்கள்ல இந்த ஊரடங்கு காலத்துல பிஜேபி வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 7 அம்சங்கள் சொன்ன முதல் ஒண்ணு சொல்றேன். 1,
இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கி வந்த முதுகெலும்பாக இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பது, தனியாருக்கு தாரை வார்ப்பது. ராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்கள், அணு மின்சார உற்பத்தி நிறுவனங்கள், கேந்திர தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி, பெட்ரோல் உற்பத்தி, நிலக்கரி உற்பத்தி, வங்கி, இன்சூரன்ஸ், பாதுகாப்பு துறை, ரயில்வே துறை, இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய நாட்டு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அந்த துறைகளை முழுவதையும் உள்நாட்டு பன்னாட்டு கம்பெனிகள் வந்து வரலாம், மூலதனம் இடலாம். அப்ப ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரத்துல பன்னாட்டு கம்பெனிகள் உள்நாட்டு கார்ப்பரேட் ஆதிக்கத்தை கொண்டு போகக்கூடிய அப்படி மோசமான முடிவை மத்திய அரசாங்கம் இந்த ஊரடங்கு காலத்துல எடுத்திருக்கிறாங்க. இதுதான் மத்திய குழு சொல்லுது, கிரானிக் கேபிட்டலிசம், சலுகைசார் முதலாளித்தம் என்ற அந்த கொள்கை, அந்த அடிப்படையில தான் வந்து இது புறாவத்து தனியாருக்கு தாரி பார்க்கிறாங்க. இந்தியாவில் பொது போக்குவரத்துல முக்கியமான ரயில்வேஸ். ஒரு குறிப்பிட்ட சில ரூட் முழுவதும் அந்த பயணிகள் ரயில்வேயை தனியார் கம்பெனிகள் நடத்தலாம்னு சொன்னா 200-300 ஆண்டுகளுக்கு மேலாக ரயில்வே துறை கட்டமைப்பு பூரா வந்து அரசாங்கம் செஞ்சு மக்கள் செஞ்சு அது பூரா தனியாருக்கு வந்து கொடுப்பது என்பது இது மோசமான விளைவுகளை உருவாக்கும். இது இந்த ஊரடங்கு காலத்துல மத்திய அரசாங்கம் அடுத்தடுத்து அறிவிச்சு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பது, தனியாருக்கு விற்பது, தனியார் மூலதனம் போடலாம் என்று நேரடி மூலதனம் வெளிநாட்டு மூலதனம் வரலாம் என்று அனுமதிப்பது, இதோட சேர்த்து உழைப்பாளி மக்களுடைய தொழிலாளர் உரிமைகளை பறிப்பதற்கான பல சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு அமலாக்கப்பட்டு வருது. ஏற்கனவே மத்திய அரசாங்கம் 40 தொழிலாளர் சட்டங்களை திருத்தி ஒரு 4 தொகுப்பாக ஆக்குவதற்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த ஊரடங்கு காலத்துல 13 மாநில அரசுகள், பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்டு உத்தரப்பிரதேச, கர்நாடகா உள்ளிட்டு ஒரு 13 மாநில அரசுகள் தொழிலாளர்களுடைய வேலை நேரத்தை 8 மணி நேரத்தை 12 மணி நேரமாக ஆக்கியது மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டுகளுக்கு, சில ஆண்டுகளுக்கு தொழிலாளர் சட்டங்கள் என்பது அமலாகாது, ரத்து செய்யப்படுகிறது, சஸ்பெண்ட் பண்றாங்க, சஸ்பெண்ட் செய்வது. ஒரு புறத்துல தேசத்துடைய சொத்துக்களை எல்லாம் தனியார்கள் கொள்ளையடிப்பதற்கு அனுமதி செய்துவிட்டு, இன்னொரு புறத்துல தொழிலாளர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய, வேலை நேரத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கையை, மோசமான முடிவு மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கு. தோழர்களே, நம்ம கவனிக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை, பிஜேபி ஆளக்கூடிய அரசியல் எடுக்கக்கூடிய நடவடிக்கை, இவைகள் எல்லாம் இந்த மோடி அரசாங்கம் என்பது அது தொழிலாளர்களுக்கு விரோதமான, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவான அதனுடைய வர்க்க கொள்கை, வர்க்க அடிப்படையை இது வெளிச்சம் போட்டு காட்டுற அளவுக்கு இந்த நடவடிக்கை என்பது அமைஞ்சிருக்கு. தனியார் மயமாக்குதல், தொழிலாளர் உரிமைகளை பறித்தல், இதுதான் வந்து மத்திய அரசாங்கம் ஊரடங்கு காலத்துல எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கை. நம்பர் 2, மத்திய அரசாங்கத்தினுடைய RSS அந்த அஜெண்டா, இந்துத்துவ அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காக, மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்துவதற்காக அவங்க ஊரடங்கு காலத்தில் எடுக்கும் நடவடிக்கை என்பது குடியுரிமை திருத்த சட்டம், CAA, NPR, NCR, NRC, NPR எதிர்த்து போராட்டம் நடத்திய அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் பலரை இப்ப அரெஸ்ட் பண்ணி சட்டவிரோத தடுப்பு காவல் சட்டத்தில் அரெஸ்ட் பண்றாங்க, தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அரெஸ்ட் பண்றாங்க, தேசிய விரோத சட்டத்தை அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து சிறையில் அடைக்கிறாங்க. குறிப்பா அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் பல பகுதி மக்கள் மகத்தான போராட்டத்தை நடத்தணும். ஜமியா மிலியா பல்கலைக்கழக மாணவர்கள் போராடினாங்க.
அந்த விடுதிக்குள்ள போந்து மாணவர்கள் அடிச்சாங்க. இப்போ அந்த ஜமியா மிலியா பல்கலைக்கழக சில மாணவர்கள் மீது அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள். இப்படி ஊரடங்கு காலத்துல அந்த சிஐஏ அது போராட்டம், அதை எதிர்த்து போராடியவர்கள் மீது மீண்டும் இப்ப வழக்கு எஃப்ஐஆர் போட்டு வழக்கு போட்டு சிறையில் அடைக்கிறாங்க. அடுத்து டெல்லியில வடகிழக்கு டெல்லி பகுதியில நகரத்துல இஸ்லாமியர்கள் மீது இந்த சங் பரி அமைப்புகள் தொடுக்கப்பட்ட தாக்குதல், அதனால் ஏற்பட்ட பாதிப்பு எல்லாருக்கும் தெரியும். டெல்லி மாநகரம் என்பது, போலீஸ் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல, மாநில அரசு இல்ல, சட்டம் ஒழுங்கு. அந்த ஆர்எஸ்எஸ் அந்த சங் பரிவார அமைப்புகள், அந்த குண்டர்கள் இஸ்லாமியை தாக்குகின்ற போது காவல்துறை வேடிக்கை பார்த்தாங்க. ஏராளமான விவரங்கள், கிளிப்பிங்ஸ் எல்லாம் பேப்பர்ல வந்தது. நடவடிக்கை எடுக்கல. ஆனா இப்போ யாரு பாதிக்கப்பட்டாங்களோ, யாரு தாக்கப்பட்டாங்களோ, யாரு வீடுகள் நாசப்படுத்தப்பட்டதோ, யார் வீடுகள் எரிக்கப்பட்டதோ, பாதிக்கப்பட்டவர்களை கைது செய்து வழக்கு தொடுக்கக்கூடிய நடவடிக்கை இப்பொழுது மத்திய அரசாங்கம் டெல்லியில எடுத்துக்கிட்டு இருக்கு. விவரத்துக்காக ஒன்று விஷயத்த சொல்றேன். டெல்லியில் நடந்த வன்முறை சம்பவத்துல இறந்த 53 பேர்ல 40 பேர் இஸ்லாமியர்கள். கடைகள் நாசப்படுத்தப்பட்டது. காயமுற்றவர்கள் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள். ஆனா இன்னைக்கு யாருக்கு பாதிக்கப்பட்டாங்களோ, யாரு தாக்கப்பட்டாங்களோ, யார் வீடு இருந்தாங்களோ, கடைகள் இருந்திருக்காங்களோ, அவர்கள் மீது யுஏபிஏ அந்த சட்டவிரோத தடுப்பு காவல் சட்டத்தின் அடிப்படையில பல பேர் கைது செய்து வழக்கு தொடுத்து ஜெயில அடைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ஒஸ்ட் அப்ரோச் உத்தரப்பிரதேச மாநிலம், யோகி ஆதித்யநாத் இருக்கக்கூடிய இந்த மாநிலம். அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து உத்தரப்பிரதேச போராடுபவர்களை துப்பாக்கிச்சூடு நடத்தி அடைக்கு ஒடுக்கியது மட்டுமல்ல, பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக பொய் வழக்கு போட்டு அந்த இஸ்லாமியர்களுடைய படத்தை பெரிய தட்டியில் வச்சு பொது சொத்தை சேதம் விளைவித்ததுக்கு அவர்கள் நட்டுக்கீடு வழங்கணும். இன்னார் தான் அதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு ஒரு அவசர சட்டம். ஒவ்வொரு நகரத்திலையும் தட்டி வச்சு படம் இருக்கும். இவர் இந்த இடத்துல பண்ணாரு, இந்த இடத்துல பண்ணாரு, இவங்களாம் நஷ்டஈடு கொடுக்கணும். அந்த குறிப்பிட்ட தட்டி வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட செயலுக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. அப்ப முழுக்க முழுக்க குறி வச்சு இஸ்லாமியர்களை தாக்குவது, மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்த முயற்சி எடுப்பது என்பது இந்த ஊரடங்கு காலத்தில் வேக வேகமாக ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அந்த பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களும் மத்திய அரசாங்கமும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்ந்து ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி அயோத்தியில கோயில் கட்டுவதற்கான அந்த பணி துவங்குகிறது. பிரைம் மினிஸ்டர் கலந்து கொள்கிறார். தோழர்களே, இந்த ஆகஸ்ட் 5 எதுக்கு தேர்வு செஞ்சாங்க? அந்த ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்பட்ட 370 சரத்து அந்த பிரிவு என்பது ரத்து செய்யப்பட்டது ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி. அந்த ஆகஸ்ட் 5 தான் அயோத்தியாவுல இந்த நிகழ்ச்சி நடத்த போறாங்க. பிரதமர் போறார். ஜனாதிபதி கூப்பிடல, ஏன்னு நமக்கு தெரியல. மோடியினுடைய பிஜேபி ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, இப்ப என்ன சொல்றாங்க, இந்தியாவினுடைய விடுதலை நாள் ஆகஸ்ட் 15, ஆனால் சுதந்திர நாள் என்பது ஆகஸ்ட் 5 தான். அன்றுதான் ஜம்மு காஷ்மீர் அளிக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. அந்த ஆகஸ்ட் 5 அன்றுதான் நாங்க ராமர் கோயில் கட்டுவதற்கான அந்த பணியை துவக்க போறோம். இது அனைத்தும் திட்டமிட்டு பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மத்திய அரசாங்கம் இந்த காலத்துல
மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்துவது, தங்களுடைய இந்துத்துவ அஜெண்டா அமலாக்குவதற்கான அந்த நடவடிக்கை வேக வேகமாக இந்த காலத்துல பிஜேபி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மூன்றாவது தாக்குதல் என்பது நாடு முழுவதும் யார் மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்கிறார்களோ, யார் மத்திய அரசாங்கத்தை விமர்சித்து எழுதுகிறார்களோ அவர்களை கைது செய்வது, வழக்கு தொடுப்பது, சிறையில் அடைப்பது, அது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தேச விரோத சட்டத்தின் அடிப்பில் கைது செய்யப்படுறாங்க. சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டம் அந்த அடிப்பில் கைது செய்யப்படுறாங்க. நேஷனல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்பு சட்டத்தையும் கைது செய்யப்படுறாங்க. மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்க கூடாது, மோடி விமர்சிக்க கூடாது, ஏராளமான விஷயங்கள் உதாரணங்கள் சொல்லலாம். பூனே பக்கத்தில் இருக்கக்கூடிய பீமா கோரேகான் அந்த வழக்கு, அந்த பிரச்சனை வச்சு சமூக ஆர்வலர்கள், பேராசிரியர்கள் 11 பேர் கைது செய்யப்பட்டு கேட்பாரற்று விசாரணை இல்லாம 2 வருஷம் ஜெயில இருக்கிறாங்க. அது சில பேருக்கு சரியில்லை, கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு. அந்த பின்னணியில கூட அவர்களை விடுதலை செய்வதற்கு மத்திய அரசாங்கம் மறுத்து வருது. அப்போ ஊரடங்கு காலத்திலையும் மனித உரிமைகளை பறிக்கக்கூடிய, பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கையில் மத்திய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு. இதுல குறிப்பாக அறிவியல் ஒரு உணர்வை உருவாக்கக்கூடிய, அறிவியல் பூர்வமான பார்வையை உருவாக்கக்கூடிய, மதச்சார்பின்மைக்காக குரல் எழுப்பக்கூடிய, ஜனநாயகத்துக்காக குரல் எழுப்பக்கூடிய அத்தனை பேரையும் கைது செய்வது, வழக்கு போடுவது, சிறையில் அடைப்பது, இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பது தங்களுடைய இந்துத்துவ அஜெண்டாவை கொண்டு செல்வதற்காக யாரெல்லாம் தடையாக இருக்கார்களோ அவங்களை வழக்கு போடு, எஃப்ஐஆர் போடு, சிறை ஜெயில போடு, அப்படிப்பட்ட மோசமான நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா சங் பரிவார அமைப்புகளுடைய அவங்களுடைய சமூக வலைதளத்தில் பொய்யான தவறான தகவலை பதிவு செய்தாலும் அது மீது புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அப்ப அதுலயும் ஒரு இந்துத்துவ அஜெண்டா கொண்டு போற எப்படி சங் பரிவார அமைப்புகளுடைய சமூக வலைத்தை பயன்படுத்துறாங்க என்பது தோழர்களே இந்த பிரச்சனைகளை நம்ம பார்க்க முடியும். அடுத்து மத்திய அரசாங்கம் மக்கள் மீது தொடுக்கக்கூடிய 4வது தாக்குதல் என்பது மாநிலங்களுடைய உரிமைகளை பறித்தல், கூட்டாட்சி என்ற அந்த கோட்பாட்டை புறக்கணித்து ஒரு ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கான முயற்சியில மத்திய அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் பேசிக்கலி ஃபெடரல். இந்திய அரசியல் சட்டம் என்பது அடிப்படையில் ஒரு கூட்டாட்சி கோட்பாட்டை உள்ளடக்கமாக கொண்டது. ஆனால் மத்திய அரசு சமீப காலத்தில் எடுக்கிற நடவடிக்கைகள் என்பது முழுக்க முழுக்க மாநிலங்களை புறக்கணித்து ஒரு ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வரக்கூடிய அந்த பாதையில தான் மத்திய அரசாங்கம் போயிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த கொரோனா காலத்துல நேரடியா களத்துல கொரோனா தொற்று தடுக்க நடவடிக்கை ஈடுபட்டிருப்பது மாநில அரசுகள். ஆனா மாநில அரசுகளுக்கு மத்திய அரசாங்கம் போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யறது இல்லை. ஜிஎஸ்டி மத்திய அரசாங்கம் ஏற்கனவே உருவாக்கின சட்டத்துல ஜிஎஸ்டியில அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வருவாய் இழப்பை ஈடு செய்வதற்கு அவங்க நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும் என்பது சட்டத்துல இருக்கக்கூடிய விஷயம். ஆனாலும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்ட சொல்லி மாநில அரசு வலியுறுத்திய பிறகு அந்த கவுன்சில் கலந்து கொண்ட நம்ம அமைச்சர் நிதி அமைச்சர் கலந்துகளை அந்த கலந்துகிட்ட செக்ரட்டரி என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எங்களால் மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை, அந்த இழப்பீட்டு தொகையை அளிக்க முடியாதுன்னு அறிவிச்சிட்டார். இப்படி பல்வேறு துறைகளில் மத்திய அரசாங்கம் மாநிலங்களை புறக்கணித்து, அநேகமா இப்ப நீங்க இந்த தேசிய கல்விக் கொள்கை அறிக்கையிலிருந்து பல்வேறு அம்சங்கள் சொல்ல முடியும். ஒரு ஒற்றையாட்சி முறையை கொண்டு வருவது என்பது அதுலயே அந்த இந்துத்துவ அஜெண்டாவை
திணிப்பதற்கு கொண்டு செல்வதற்கு அந்த பெடரல் ஒரு கூட்டாட்சி இல்லாம ஒரு ஒற்றையாட்சி முறை அப்படிப்பட்ட எதேச்சிகாரமான பாதையில போவதற்கும் இது பயன்படும் என்ற அடிப்படையில தான் மத்திய அரசாங்கம் அந்த கூட்டாட்சி கோட்பாட்டின் மீதும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இந்த காலத்துல தொடுத்திருக்கு. அடுத்து நமது இந்திய அரசியல் சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அளித்திருக்கக்கூடிய சில அதிகாரங்கள், நிறுவனங்கள், கட்டமைப்பு அவைகளை சிதைக்கக்கூடிய அடிப்படையில் மத்திய அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை எதேச்சிகரமாக சர்வாதிகாரமாக போய்கிட்டு இருக்கு. பாராளுமன்ற முறை, பாராளுமன்றம் புறக்கணிக்கப்படுதுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றம், பாராளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனை விவாதிக்கப்படுகிறது, பாராளுமன்றம் சட்டம் இயற்றுகிறது. அத்தகைய பாராளுமன்றத்தை புறக்கணிப்பது என்பது இந்த இந்திய அரசியல் சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய இறையாண்மையை புறக்கணிப்பதாக அர்த்தம். ஆர்டிகல் 370 ரத்து செய்ததே அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. அடுத்து தேர்தல் ஆணையம், அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் சுயேட்சையாக இண்டிபெண்டண்டாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த தேர்தல் ஆணையம் என்பது இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அரசியல் சட்டம் உருவாக்கி இருக்க நிறுவனங்கள் சிபிஐ மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு, ஆர்பிஐ மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. நீதித்துறையை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஆர்டிகல் 370 ரத்து செய்ததை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல போட்ட வழக்கை இன்னும் உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கிறதுக்கு தயாராகல. குடியுரிமை திருத்த சட்டம், இது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது, இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்ல போட்ட வழக்கை இன்னும் உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கல. இப்படி பல வழக்குகள் சொல்ல முடியும். ஆனால் மத்திய அரசாங்கத்தை விமர்சித்த அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை விமர்சித்த அந்த வழக்கறிஞர் மீது நீதிமன்றத்தை அவமதித்ததாக கண்டெம்ட் பெட்டிஷன் அதை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி மத்திய அரசியலமைப்பு வழங்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் அனைத்து அதிகாரங்களும் முழுக்க முழுக்க பிஜேபி தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அமலாக்கத்துறை இருக்கு. பொதுவா சொல்லுவாங்க, டெல்லியில உள்துறை அமைச்சர் அமித்ஷா டேபிள்ல 3 ஃபைல் இருக்கும். ஒன்னு சிபிஐ, ஒன்னு இது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இன்னொன்னு அமலாக்கத்துறை. இப்படிப்பட்ட ஒட்டுமொத்தமாக அரசியல் சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய சுயேட்சை அமைப்புகள் அனைத்தையும் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அதனுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கான அந்த பாதையில போய்கிட்டு இருக்கு. அடுத்த 6வது தாக்குதல் என்பது இந்தியாவில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசுகளை கவிழ்ப்பதற்கு முயற்சி என்பது மத்திய அரசாங்கம் கடந்த காலத்துல செஞ்சாங்க. இந்த காலத்திலயும் இப்ப 2019 ஆட்சிக்கு வந்த பிறகு மத்திய அரசாங்கத்தை கவிழ்த்தாங்க. ராஜஸ்தான் அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மகாராஷ்டிரா என்ன பண்ணாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். சட்டமன்ற உறுப்பினர் விலை கொடுத்து வாங்குவது, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக மத்திய அரசுக்கு பிஜேபி செயல்படுவது. அப்ப இந்தியாவில் ஏற்கனவே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஜேடிஎஸ் ஆட்சியை கவிழ்த்தாங்க. இப்ப மத்திய பிரதேச ராஜஸ்தான் முயற்சி எடுத்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக விரோதமான மோசமான ஒரு நடவடிக்கையிலையும் மத்திய அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு. ஆகவே இந்தியாவில எதிர்கட்சிகள் ஆட்சி இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில ஒரு நடவடிக்கையில பிஜேபி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு. இதை ஒட்டிதான் தோழர்களே, கேரளாவில் இடது ஜனநாயக முன்னணி அரசை சீர்குலைப்பதற்காக
பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு பேரும் அந்த அரசுக்கு எதிராக கலகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஏற்பட்ட பிரச்சனை தோழர்களுக்கு தெரியும். தங்கம் கடத்தல் சுங்கத்துறை என்பது மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை அல்ல. கஸ்டம்ஸ் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை. மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும். தங்கம் கடத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வந்த பிறகு மாநில முதலமைச்சர் உடனடியாக இது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய பிரச்சனை. மத்திய அரசாங்கம், மத்திய சிபிஐயோ என்ஐயோ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோ அவங்க புலனாய்வு விசாரணை செய்யலாம் என்று மாநில முதல்வர் பினராயி விஜயன் மத்திய அரசாங்கத்தை மோடி கடிதம் எழுதினார். தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அங்க இருக்க கேரளாவில் இருக்கக்கூடிய பிஜேபியும் காங்கிரஸும் முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும் என்று தகராறு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மாநில அரசுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாம, தொடர்பு இல்லாம, எந்த ஆதாரம் இல்லாம அந்த அரசை, குறிப்பாக கொரோனாவுக்கு எதிராக ஒரு கடுமையான போராட்டத்தை அந்த அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில தான் பிஜேபி காங்கிரஸும் இணைந்தும் தனித்தனியாகவும் அங்க எல்டிஎஃப் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக சைத்திட்டத்தில் இறங்கி கலகம் தகராறு பண்ணிட்டு இருக்கிறாங்க. மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியினுடைய அந்த ஆசையோடு ஏழாவது தாக்குதல் என்பது தோழர்களே, மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் இந்தியாவை அமெரிக்காவினுடைய உலகளாவிய அந்த ஆதிக்க திட்டத்தில் ஒரு இளைய பங்காளியாக இந்தியாவை மாற்றக்கூடிய அந்த நடவடிக்கையில ரொம்ப தூரம் இன்னைக்கு மத்திய அரசு, இந்திய அரசாங்கம் போயாச்சு. சைனாவுக்கு எதிராக ட்ரம்ப் அறிக்கை விடுறாரா, அதுக்கு இந்திய ஆதரவு. அப்ப ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய உலக அளவிலான தன்னுடைய ஸ்ட்ராட்டஜி, தன்னுடைய தந்திரம், தன்னுடைய திட்டம் இருக்குல்ல, அதுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு இளைய பங்காளியாக இந்தியாவை மாற்றுவது என்ற அடிப்படையில் தான் அன்னைக்கு இந்திய அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. குறிப்பா அந்த சீனத்துக்கு எதிரான அந்த பிரச்சாரத்துல இந்தியாவும் இறங்கி இருக்கு, அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கு. இது இந்தியாவிற்கு இதுகாரம் கடைபிடித்து வந்த அந்த வெளியுறவுத்துறை அந்த கொள்கைக்கு மாறாக நேர்விரோதமான ஒரு நடவடிக்கை தான் இன்னைக்கு பிஜேபி மோடி அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப 7 வகையான தாக்குதல், 7 வடிவமான தாக்குதல். இதில் முக்கியமானது சாராம்சம் என்பது, ஒண்ணு தன்னுடைய இந்துத்துவ நிகழ்ச்சிகளை அமலாக்குவதற்காக முன்னெடுப்பதற்காக, 2 நவீன தாராளமய பொருளாதார கொள்கை வேக அமலாக்குவதற்காக. ஆகவே இந்த அடிப்படையில் தான் 7 வகையான 7 வடிவ தாக்குதலை மத்திய அரசாங்கம் இந்திய மக்கள் மீது தொடுத்து கொண்டிருக்கிறது. அடுத்து 4வது தலைப்பு என்பது இந்திய அரசுக்கு அண்டை நாடுகளுடனான உறவு பிரச்சனைகள். சுருக்கமான விளக்க விரும்புறேன். இந்தியா சைனா எல்லை மோதல். தோழர்களே, இந்த மோதல் ஏற்பட்டு இந்திய வீரர்கள் 20 பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி வந்தவுடனேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் அஞ்சலி செலுத்தியதோடு அவர்களுக்கு இந்த எல்லை பிரச்சனை என்பது பேச்சுவார்த்தை தீர்க்கப்பட வேண்டும் என்று முதல்ல அறிக்கை விட்டார். அடுத்து அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி கலந்து கொண்டு பேசியது என்பது, இந்த இந்திய சீன எல்லை பிரச்சனையில் மத்திய அரசாங்கம் ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடு, ஏற்கனவே எடுத்த அறிக்கையின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை மூலம்தான் பிரச்சனைக்கு தீர்வு காணணும். 2 நாளுடைய இராணுவமும் மோதலை தவிர்க்கணும் என்று மத்திய அரசாங்கம் எடுத்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய அரசாங்கத்தை ஆதரிக்கிறதுன்னு சீதாராம் யெச்சூரி அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசினார். அதற்கு மேலாக சொன்னது என்பது, இதோடு நிற்கக்கூடாது, இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்,
அந்த எல்லையை தீர்மானிக்கக்கூடிய அடிப்படையில 2 நாடுகளுக்கான ராணுவ தளபதிகள் பேச்சுவார்த்தை போதாது, உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கருத்தை சீதாராம் முன் வச்சார். ஆனா ஏற்கனவே ஒரு கடந்த 3-4 மாத காலமாக என்ன நிலைமை இருந்து ஏன் இந்த மோதல் ஏற்பட்டது, அந்த பின்னணியே மோடி அரசாங்கம் மோடியோ விளக்கல. இன்னும் சொல்ல போனா அவர் அடுத்த நாள் பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்திய எல்லைக்குள் எந்த நாடும் யாரும் வரவில்லை, இந்திய எல்லை பகுதியை யாரும் ஆக்கிரமிக்கவில்லை. இதெல்லாம் பிரதமருடைய ஸ்பீச்ல இருக்கு. ஆனாலும் சங் பரிவார் அமைப்பை சார்ந்தவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை அவதூறாக சமூக வலைதளத்துல படத்தை போடுறது விமர்சிக்க அப்படிப்பட்ட வேலையை அவங்க செஞ்சாங்க. அதுக்கு நம்ம பதில் சொன்னோம். ஆகவே தோழர்களே, இந்திய சீன எல்லை பிரச்சனையில மார்க்சிஸ்ட் கட்சி எடுத்த நிலைப்பாடு என்பது இதுதான். அடுத்து அண்டை நாடும் பொழுது நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை. குறிப்பா நேபாளத்துல மன்னராட்சி முடிவு கொண்டு வரப்பட்டு மக்களாட்சி வருகிற போது அந்த அரசியல் சட்டம் உருவாகக்கூடிய காலத்திலேயே அது ஒரு மதச்சார்பற்ற அரசு என்று அந்த சட்டத்தில் பொறிக்கப்பட்ட அந்த சரத்து கூடாதுன்னு பிஜேபி தலைவர்கள் பேசினாங்க. அந்த அரசு அந்த ஆட்சி அதுல பல நேரத்தில் அவங்க தலையிடுறாங்க. இப்படி அடுத்து அந்த எல்லை பிரச்சனை உள்பட நேபாளத்துக்கு இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்குன்னா, ஆகவே அங்க அந்த நேபாளத்தை ஆளுங்கட்சிக்குள் ஏற்பட்டிருக்க பிரச்சனையில மத்திய பிஜேபி தலையிடுவதும் பிரச்சனை உருவாகி இருக்காகவே நேபாளத்தோடவும் இந்தியாவுக்கு நல்ல உறவு இல்லை, பிரச்சனை, மோதல், கருத்து வேறுபாடு இருக்கு. அடுத்து பாகிஸ்தானோட இருக்கிற பிரச்சனை தோழர்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்த உடனே பங்களாதேஷ் சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு வந்தவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையை அமித்ஷா பேசி பங்களாதேஷத்துக்கு இந்தியாவுக்கு கூட இப்போது சரியான உறவு இல்லை. ஈரானை பொறுத்தவரையில இந்திய அரசாங்கம் ஈரான சபஹார் துறைமுகத்தை இந்திய அரசாங்கம் கட்டி கொடுத்தது. எதுக்காகனா, நீங்க பாகிஸ்தான் நில வழியா போகாம நேரே கடல் மார்க்கமாக ஈரானுக்கு போகலாம். அந்த ஈரான்ல ஒரு ரயில் பாதை போட்டு ஈரான்ல இருந்து ஆப்கானிஸ்தானத்துக்கும் ஆப்கானிஸ்தான் மத்திய ஆசியாவும் போகக்கூடிய அந்த ரயில்வே ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதை இப்ப இந்தியா கைவிட்டுடுச்சு. அதுக்கு முழுக்க அமெரிக்காவுடைய நிர்பந்தத்தால அமெரிக்க அரசாங்கம் ஈரானுக்கு எதிராக அங்க விதிக்கப்பட்ட பொருளாதார தடையை அதை ஆதரிக்க அடிப்படையில் தான் இந்திய அரசாங்கம் ஈரானுக்கு ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்தை மீறி அது அமலாக்கல. ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் உறவு என்பது கடந்த காலம் போல இப்ப சரியா இல்லை. அப்ப இந்த பின்னணியில கட்சியினுடைய மத்திய குழு தோழர்களை மத்திய அரசாங்கத்துக்கு கொரோனா ஊரடங்கு இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்ட போது பொருளாதார வீழ்ச்சி, மக்களுடைய துயரம், பிரச்சனை ஏற்பட்ட பிறகு கட்சியுடைய அரசியல் தலைமை குழு மத்திய அரசாங்கத்துக்கு, பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் இன்று மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை எப்படி தீர்ப்பது, பொருளாதார நெருக்கடி சவாலை எப்படி எதிர்கொள்வது என்பது சம்பந்தமாக ஒரு மாற்று பொருளாதார திட்டத்தை, ஆல்டர்னேட்டிவ் பாலிசி ரோட் மேப், ஒரு திட்டத்தை உருவாக்கி பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்பணும், ஜனாதிபதிக்கு அனுப்பணும். இதுவரையில அந்த மார்க்சிஸ்ட் கட்சி அளித்திருக்கக்கூடிய அந்த திட்டம், அந்த அணுகுமுறை என்பது தங்களுக்கு கிடைச்சான்னு கூட மோடியோ பிரைம் மினிஸ்டரோ ஜனாதிபதியோ சொல்லல. அந்த திட்டத்துல கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக உடனடியாக செய்ய வேண்டிய பணிகள், இம்மீடியட் டாஸ்க் என்பது ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட், முதல் ஆஸ்பெக்ட். இரண்டாவதாக அடுத்த சில மாதங்களுக்கு, ஆண்டுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இரண்டாவது திட்டம். மூன்றாவதாக தொலைநோக்கு திட்டம், தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு இந்திய பொருளாதாரம், மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய வாழ்க்கை தரம், கல்வி, பொருளாதாரம், பொதுத்துறை ஆகவே ஒரு பல்வேறு அம்சங்கள் உள்ளடக்கிய ஒரு மாற்று பொருளாதார திட்டத்தை இந்த காலத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மத்திய அரசாங்கத்துக்கு அளித்தோம். அது கிடைச்சதுன்னு கூட பிரைம் மினிஸ்டரோ ஜனாதிபதியோ நமக்கு அங்கீகரிக்கல. அப்ப இந்த பின்னணியில தோழர்களே, இன்று நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனை, மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, ஊரடங்கால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார சரிவு,
ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் இவைகளை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கால கடமைகளை மத்திய குழு தீர்மானிச்சிருக்கு. அதுல குறிப்பா இன்று இருக்கக்கூடிய சூழல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு, மாவட்ட குழு, இடைக்குழு, கட்சி கிளைகள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக, கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட பின்னணியில சுகாதார பிரச்சனைகளுக்காக, உணவு, ரேஷன், வேலை போன்ற பிரச்சனைகளுக்காக கட்சியினுடைய மாவட்ட குழுக்கள், இடைக்குழு கிளைகள் உட்பட மக்களுடைய ஸ்தல கோரிக்கைகளுக்கான சுயேட்சையான வலுவான போராட்டத்தை இயக்கத்தை நடத்த வேண்டும் என்பது முதல் விஷயம். கட்சி மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய காலத்துல இன்னைக்கு ஊரடங்கால் எல்லா துறைகளும் கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கு. மத்திய அரசாங்கத்தை ஏற்கனவே 7 தாக்குதல் சொன்னேன். அப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய தாக்குதல் எதிர்த்து, அடக்குமுறை எதிர்த்து, வாழ்வாதாரத்தை இழந்த, வேலை இழந்த, வருமானத்தை இழந்த உழைக்கும் மக்கள் மத்தியில அநேகமாக அடுத்தடுத்து சுயேட்சையாகவும் தன்னிச்சையாகவும் மிகப்பெரிய போராட்டம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட போராட்டங்கள் தன்னிச்சையாக, சுயேட்சையாக போராட்டம் எழுகிற போது கட்சி தலைமையிலான வர்க்க வெகுஜன அமைப்புகளும் அத்தகைய போராட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டும், போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற அந்த அணுகுமுறை, அப்படிப்பட்ட முயற்சியை கட்சி அமைப்புகளும் வர்க்க வெகுஜன எடுக்க வேண்டும் என்பது, சுயேட்சா நடவடிக்கை செய்ய வேண்டும் என்பது கட்சியினுடைய அந்த அறைகூவல்ல கடமையில முதல் அம்சம். இரண்டாவதாக, கட்சியின் சார்பாக, வர்க்க வெகுஜன அமைப்புகளின் சார்பாக சுயேட்சான இயக்கங்களை நடத்துவதோடு இடதுசாரி கட்சிகள் ஒன்றிணைத்து ஒரு மகத்தான இயக்கத்தை எதிர்காலத்துல நடத்தணும். மூன்றாவதாக, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக, பல மாநில அரசுகளுக்கு எதிராக மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி நிலவக்கூடிய இந்த பின்னணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்களுடைய கோரிக்கைகள் மீது, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் மீது யாரெல்லாம் நம்மோடு இணைந்து போராட முன் வருகிறார்களோ, எந்த அமைப்புகள் வருகிறதோ அத்துணை அமைப்புகளையும் இணைத்து ஒரு பரந்த கூட்டு நடவடிக்கைக்கு நடத்த வேண்டும் என்பது கட்சியுடைய மத்திய குழு அறிவுகள் விடுத்திருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான அம்சம். அதுல குறிப்பா வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, மனித உரிமை, கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யணும் உள்ளிட்ட ஒட்டுமொத்த மக்கள் கோரிக்கைகளுக்கான அந்த கூட்டு இயக்கத்துக்கு நாம முயற்சி எடுக்கணும். அடுத்தது, மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை, வாழ்வாதாரத்தை போராடக்கூடிய அதே நேரத்துல RSS BJP அந்த நிகழ்ச்சியை அமலாக்குவதற்கு முயற்சி எடுக்கிற போது அந்த வகுப்புவாத மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அப்படி அதை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாடு முழுவதும் வகுப்புவாதத்தை எதிர்த்து பிரச்சாரத்தை நடத்த வேண்டிய அவசியமும் நமக்கு முன்னால் இருக்கிறது. இதை ஒட்டி தோழர்களே, மத்திய குழு 16 கோரிக்கைகளை முன்வைத்து நாடு முழுவதும் இயக்கம் நடத்த வேண்டும் அறிவுகள் விடுத்திருக்கு. அதற்கு முன்னதாக ஏற்கனவே சொன்ன 5 தலைப்புகள் ஒரு முக்கியமான தலைப்பு. அடுத்த தலைப்பு என்பது சில ஸ்தாபன கடமைகள். இந்த ஊரடங்கு காலத்துல மத்திய குழுவோ, மாநில குழுவோ, மாநில செயற்குழுவோ, மாவட்ட குழு நேரடியாக கிராமங்களுக்கு, நகரங்களுக்கு சென்று அப்படி நேரடி நடவடிக்கையில பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு என்பது குறைவு. இப்ப இந்த பின்னணியில கிராமங்கள்ல மக்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய, மக்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்கள், பரிச்சாத்து உறுப்பினர்கள், இவர்களை இயக்க வைப்பதற்கு கட்சி கிளைகளை இயக்கி மக்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை அதிகப்படுத்தி
செயல்படக்கூடிய அடிப்படையில கட்சி கிளைகளை இயக்கணும், கட்சி உறுப்பினர் செயல்பட வைக்கணும் என்பது ஸ்தாபன கடமைகள் ஒண்ணு. இரண்டாவது, இத்தகைய கடமைகளை செய்வதற்காக எல்லா மட்டத்திலையும் கீழிருந்து மேல் வரையில கட்சி அமைப்புகளை செயல்பட வைக்கணும். இப்படிப்பட்ட நடவடிக்கை ஈடுபடுகிற போது கொரோனா அது எச்சரிக்கை நடவடிக்கை சேர்த்து இந்த அடிப்படையில் நாம செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அடுத்ததாக இந்த ஊரடங்கு காலத்துல சாதாரண காலத்தில் செயல்படக்கூடிய வடிவத்தில் நம்மளால செயல்பட முடியாது. மத்திய குழு கூட்டம் ஆன்லைன்ல நடந்தது, மாநில செயற்குழு ஆன்லைன்ல, மாநில குழு ஆன்லைன்ல, மாவட்ட செயற்கூட்டம் ஆன்லைன்ல, பல மாவட்ட குழுக்கள் மாவட்ட செயற்குழு கூட்டம் கூட ஆன்லைன் நடந்துகிட்டு இருந்த பின்னணியில இந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்துவது, அத்தகைய முறையில் கட்சி அணிகளின் மக்களையும் சென்று அடைவதற்கு வரக்கூடிய காலத்தில் இன்னும் சில மாதங்களுக்கு இந்த முறையில் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருப்பதால சமூக வலைதளத்தை பலப்படுத்துவதும் கட்சி அணிகள் முழுவதும் அதை பயன்படுத்துவதற்கு பயிற்சி அளிக்கூடிய அடிப்படையில நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பது கட்சியுடைய மத்திய குழுவுடைய முடிவு. அடுத்தது, இந்த ஊரடங்கு காலத்திலையும் நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் நம்முடைய தோழர்கள், கட்சி மட்டுமல்ல வர்க்க வெகுஜன அமைப்புகள் மக்களுக்கு பெரிய அளவு நிவாரண பணி செஞ்சிருக்கிறாங்க. இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், முறைசாரா தொழிலாளர்கள், ஏழை எளிய வறிய மக்களுக்கெல்லாம் நிவாரண பணி செஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இந்த பின்னணியில கட்சியின் மீது ஏற்பட்டிருக்கிற மரியாதை, வர்க்க வெகுஜன அமைப்புகளுக்கு அவருடைய செல்வாக்கு இவர்களெல்லாம் பயன்படுத்தி அவர்களை கட்சிக்குள் கொண்டு வருவதற்கும் வர்க்க வெகுஜன அமைப்புகள் கொண்டு வருவதற்கும் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதும் மத்திய குழுவுடைய அறிகோவல். உதாரணமா நீங்க தமிழ்நாட்டுல விருதுநகர்ல இந்த ஊரடங்கு காலத்துல அங்க உள்ள கட்சியினுடைய மாவட்ட குழு வர்க்க வெகுஜனங்க அமைப்புகள் நடத்திய இயக்கத்திற்கு பிறகு தோழர்களே அவங்களுடைய முயற்சியால் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஷார்ட் டயத்துல ஒரு 20,000 உறுப்பினர்களை முறைசாரா தொழிற்சங்கத்தை சேர்ந்திருக்காங்கன்னா, ஆகவே மாநிலம் முழுவதும் நாடு முழுவதும் இந்த காலத்துல செல்வாக்கை ஸ்தாபனப்படுத்தக்கூடிய நடவடிக்கையும் மாநிலங்களுக்கு எடுக்க வேண்டும் என்பது மத்திய குழு அறிவோல். அடுத்ததாக எதிர்கால நடவடிக்கை அடிப்படையில் 16 கோரிக்கைகளை தேர்வு செய்து அந்த 16 கோரிக்கைகள் மீது தொடர்ச்சியாக இயக்கத்தை நடத்தணும். குறிப்பாக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 20 முதல் 26 வரையில் நாடு முழுவதும் மாநிலத்தின் நிலைமைக்கேற்ப கட்சியின் சார்பாக இயக்கம் நடத்த வேண்டும் என்பது கட்சியினுடைய மத்திய குழு அறிவுகள். குறிப்பாக அந்த கோரிக்கையில முக்கியமானது மட்டும் நான் சொல்றேன். ஒண்ணு, ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாதம் 7,500 ரூபாய் குடும்பத்துக்கு மாதம் அளிப்பதும், அதே போல குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நபருக்கு 10 கிலோ அரிசி அல்லது உணவு தானியம் வழங்குவது. மூன்றாவதாக 100 நாள் வேலை திட்டத்தை 20 நாட்களாக உயர்த்துவது, சம்பளத்தை உயர்த்துவது. நான்காவதாக இந்த இடம்பெயர் தொழிலாளருக்கான சட்டம் 1979 சட்டம் இருக்கு, சட்டத்தை திருத்தக்கூடாது, அது சட்டத்தை ரத்து பண்ணக்கூடாது என்ற கோரிக்கையும். அடுத்ததாக சுகாதாரத்துறைக்கு குறைந்தபட்சம் உள்நாட்டு உற்பத்தியில 3% நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதும் மத்திய குழு வைத்திருக்கக்கூடிய அடுத்த கோரிக்கை. அடுத்ததாக விவசாயத்தை பாதிக்கூடிய அடிப்படையில மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த அத்தியாவசிய பொருள் பாதுகாப்பு சட்டம், அடுத்து வேளாண் ஒழுங்குமுறை மார்க்கெட்டிங் கமிட்டி திருத்த சட்டம், அவர்களை திரும்ப பெற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும். அடுத்ததாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர் சட்டங்களை திருத்தி அந்த உரிமைகளை பறிக்கக்கூடிய அத்தகைய அந்த நடவடிக்கை மத்திய அரசாங்கம் கைவிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும். அடுத்தது பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கைவிடணும், பொதுத்துறைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை. அடுத்து 9வதாக தோழர்களே, இந்த கொரோனா காலத்துல ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் என்பது தனியாக ஒரு திட்டம் இருக்கு. ஆனா மோடி பேர்ல ஒரு அறக்கட்டளை துவங்கி கோடியாக பல்லாயிரக்கணக்கில் நிதி பொது நிறுவனங்கள் மற்றவங்க எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிதியை மாநிலங்களுக்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கை மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையோடு இந்த பேரிடர் காலத்துல இப்படிப்பட்ட ஒரு இதுல மத்திய அரசாங்கம் பேரிடரால் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு நிதி உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும். அடுத்ததாக இந்த ஊரடங்கு காலத்தான் ஏற்கனவே விளக்கி இருக்கிற தலித்து மக்கள் மீது தாக்குதல், பழங்குடி மக்கள் மீது தாக்குதல்,
அடுத்து வந்து இதர பிரிவு ஓபிசி மிக்கு தாக்குதல், அவர்களுக்கு இடஒதுக்கீடு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இப்படிப்பட்ட கோரிக்கையை நம்ம வந்து வலியுறுத்தணும். குறிப்பா எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு நம்ம வந்து இடஒதுக்கீடு கோரிக்கையை வலியுறுத்தி நம்ம வந்து குரல் எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. அடுத்ததாக இந்த கல்லூரி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு இப்ப கல்லூரி திறக்க முடியாத இந்த பின்னணியில ஏற்கனவே செமிஸ்டர்ல அவங்க எழுதிய அந்த தேர்வின் அடிப்படையில் அவர்களுக்கு வந்து பட்டம் அந்த தேர்வு அடிப்படையில் அவங்களுக்கு வந்து தீர்மானிக்க வேண்டும் என்பதும் 12வது கோரிக்கை. 13வது கோரிக்கையாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல் 370 ரத்து செய்யப்பட்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யணும். அவங்களுக்கு வந்து குறிப்பா அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் கூட கிடையாது, அந்த ரத்து செய்யப்பட்டிருக்கு, அதை ரெஸ்டோர் பண்ணணும் என்று அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்து மக்களுக்கு ஆதரவான அந்த கோரிக்கை. அடுத்ததாக இந்த சட்டவிரோத தடுப்பு காவல் சட்டம், தேச விரோத சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம், இந்த சட்டங்களை எப்படி கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற 14வது கோரிக்கை. அடுத்ததாக இப்போது சமீபத்தில் அறிவித்திருக்கக்கூடிய அந்த EIA சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அந்த அறிக்கையை மத்திய அரசாங்கம் திரும்ப பெறணும், வித்ரா பண்ண சொல்லணும். அடுத்ததாக தோழர்களே, ஏற்கனவே விளக்கிய பிரச்சனை, தலித் மக்கள் மீது, பழங்குடி மக்கள் மீது, பெண்கள் மீது, பெண் குழந்தைகள் தொடுக்கப்படக்கூடிய அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தக்கூடிய இப்படிப்பட்ட மகத்தான் ஒரு 16 கோரிக்கைகள் முன் வச்சு இயக்கம் நடத்த வேண்டும் மத்திய அரசாங்கம், கட்சியினுடைய மத்திய குழு அறிகோல் விட்டிருக்கு. நான் நிறைவாக சொல்ல விரும்புவது, நாடு முழுவதும் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்கள், மத்திய அரசாங்கத்தோட அணுகுமுறை, மாநில அரசோட அணுகுமுறை, இவைகளையெல்லாம் பரிசீலித்து கோரிக்கைகளை உருவாக்கி இன்னைக்கு இயக்கத்துக்கு அறைகோல் விடுக்கிற போது நாடு முழுவதும் மத்திய அரசாங்கத்தின் மீது மக்கள் மத்தியில கடுமையான அதிருப்தி இருக்கிறது. அந்த அதிருப்திக்கு ஒரு வடிவம் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் கட்சியின் மத்திய குழு எடுத்த முடிவுகளை அமுலாக்குவதற்கு தமிழ்நாடு முழுவதும், மாநிலம் முழுவதும் கட்சி அணிகள் அந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று கட்சியுடைய மத்திய குழுவின் சார்பாக கேட்டுக்கொண்டு என்னுடைய விளக்குரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.